ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சீசன் 1ல் இருக்க 12 எபிசோட்ஸையும் தனித்தனியாக பார்த்துருப்போம். இப்போ எல்லா எபிசோட்ஸையுமே சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மேஷலும் சோலோ லெவலிங் அனிமி வீடியோஸ் வரப்போகுது. அதை மிஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. இதை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த பிளாஸ்ட்டுக்கு காரணம் இந்த ஏலியன் மாதிரி இருக்கவன் தான். அவனோட சூப்பர் பவரை வச்சு அந்த சிட்டியை அட்டாக் பண்ணுறான். அந்த சிட்டியோட செக்யூரிட்டி டீம் அங்கே போன ஹீரோஸ் எல்லாருமே தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா சம்பவத்தையும் நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தன் டிவியில் பார்க்குறான். என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனோட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புறான். அங்கே ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த வில்லன் அவளை அட்டாக் பண்றதுக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணை காப்பாத்துறான். அந்த வில்லன் யாரா நீ இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றேன்னு கேக்குறான். நான் தான் சைட்டாமா ஹீரோ ஃபார் ஃபன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வில்லன் நான் தான் வேக்சின் மேன்னு பயங்கரமான ஃபார்முக்கு மாறிட்டு நீ இதை ஃபன்னுக்காகவா பண்றேன்னு அட்டாக் பண்ண வரான். இதை கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு ஒரே பஞ்ச்ல சாகடிக்கிறான். திருப்பி ஒரே பஞ்ச்ல கொண்டுட்டேன்னு உட்காந்து கதறிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வேலை தேடி போயிட்டு இருக்கான். அப்ப நண்டு மாதிரி இருக்க ஒரு மான்ஸ்டர் அவன் வழியை மறைச்சு நான் நிறைய நண்டு சாப்பிட்டு இப்படி மாறிட்டேன், நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா, உன்னை கொல்ல போறேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோ நான் இன்டர்வியூக்கு தான் போறேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். நீயே ஆல்ரெடி சோகத்துல இருக்க, அதனால நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புது. அந்த மான்ஸ்டர் போகும்போது நான் ஒரு சின்ன பையனை தேடிட்டு இருக்கேன், அவனோட சின் பெருசா இருக்கும்னு சொல்லுது. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் சொன்ன அந்த பையனை பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ நீ அந்த கிராப் மான்ஸ்டர் ஏதாச்சும் பண்ணியான்னு விசாரிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் பார்க்ல தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு கிறுக்கிருக்கான். அதனாலதான் அந்த மான்ஸ்டர் அவனை தேடிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது அந்த மான்ஸ்டர் அங்க வந்து அந்த சின்ன பையனை அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை காப்பாத்திடுறான். டேய் தம்பி, இங்க இருந்து ஓடிருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சின்ன பையன் எனக்கு என் பால் வேணும், அப்பதான் நான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், அவனை விட்டுருன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த மான்ஸ்டர் நான் இது வரைக்கும் நிறைய பேரை கொண்டிருக்கேன், இந்த சின்ன பையன் பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு என் மேல கிறுக்கிட்டான், என்னோட கையை வச்சு துடைக்க கூட முடியல, அதனால இவனை கொல்லாம விட மாட்டேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ கார்ட்டூன்ல வர வில்லமாயே இருக்குன்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்கிறான். அந்த மான்ஸ்டர் அந்த சின்ன பையனை அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து உன்ன மாதிரி ஒரு வில்லனை ஒரே பஞ்ச்ல கொல்லணும், இதான் என் சின்ன வயசு கனவுன்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் அவனை போட்டு அடி வெளுக்குது. நம்ம ஹீரோ அவனோட டைய வச்சு அந்த மான்ஸ்டரை கொல்றதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அவனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கான். அப்ப பில் பே பண்றதுக்கு காசு எடுக்கிறதுக்குள்ள அந்த பில்டிங்கே காணாம போகுது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா பெரிய கால் தடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் இந்த உலகத்திலே நான் தான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் ஒரு சயின்டிஸ்ட், அவன் ஒரு மருந்தை கொடுத்துட்டு இதை நீ குடிச்சனா இந்த உலகத்திலே நீ தான் பவர்ஃபுல்லா மாறுவன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவன் அதை குடிக்கவும் பயங்கர பெருசாகிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் கை அசைச்ச அந்த பிரஷருக்கே அந்த இடம் மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் என்னோட மருந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட தோள்பட்டையில வேற ஒருத்தர் இருக்கான், அவனை கொல்லுன்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் லெஃப்ட்ல அடிக்கிறதுக்கு பதிலா ரைட்ல அடிச்சு அவங்க அண்ணனை அவனே கொன்னுடுறான். நானே எங்க அண்ணனை கொன்னுட்டேனே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு நம்ம ஹீரோ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவனை போட்டு அடி வெளுக்கிறான். அவன் அடிச்ச அடியில ஒரு பெரிய குழியே விழுந்துருச்சு. அப்ப அந்த மான்ஸ்டர் நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எனக்கு இப்ப கஷ்டமா இருக்குன்னு அவன் கைய பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ பறந்து வந்து அவனை ஒரே பஞ்ச்ல சாகடிக்கிறான். இப்ப ஈவினிங் சைதாமா சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். நான் எத்தனை வில்லனை கொன்னாலும் இன்னும் நிறைய வில்லன் வந்துட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு கார் மான்ஸ்டர் அங்க வந்து என்னோட ஹெட்லைட் வெளிச்சத்துல உன் மண்டை ஷைனிங்கா இருக்குன்னு கிண்டல் பண்ணவும் அப்ப சைட்டாமா கடுப்பாகிட்டு அந்த மான்ஸ்டரை ஒரே பஞ்ச்ல சாகடிக்கிறான். இப்ப சைட்டாமா அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நான் நிறைய மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணாலும் எனக்கு அடியே பண்ண மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கான். இப்ப மார்னிங் ஆகுது. நம்ம சைட்டாமாவை யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த மான்ஸ்டர் அடிச்ச அடியில நம்ம சைட்டாமாக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மான்ஸ்டர் நாங்க தான் எர்த்லிங்ஸ், சர்ஃபேஸ்க்கு கீழே தான் நாங்க வாழ்வோம், அங்க ஓவர் பாப்புலேஷன் ஆனனால நாங்க சர்ஃபேஸ்க்கு மேல வந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால ஹியூமன்ஸை கொல்ல போறோம்னு சொல்லுது. உடனே சைட்டாமா பரவாயில்ல, ரொம்ப வருஷம் ஆச்சு உன்ன மாதிரி ஒரு ஒத்தியான அப்போனன்ட் கூட சண்டை போட்டுன்னு ஒரே அடியில அந்த எர்த்லிங்ஸை கொல்றான். இப்ப மீதி இருக்க எர்த்லிங்ஸ் கூட நம்ம சைட்டாமா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவனால எப்பயும் போல ஒரே பஞ்ச்ல இந்த ஃபைட்டை முடிக்கவே முடியல. ஆனா சைட்டாமா அடிச்ச அடியில அந்த எர்த்லிங்ஸ் எல்லாமே பயந்துட்டு யார்டா நீன்னு கேட்கவும் நான் தான் சைட்டாமா ஹீரோ ஃபார் ஃபன், இந்த மக்களை நான் தான்
காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எல்லா எர்த்லிங்ஸையும் போட்டு அடி வெளுக்கிறான். இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் எனக்கு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த எர்த்லிங்ஸோட லீடர் அங்க வரவும் அதை அடிக்க போகும்போது கரெக்டா அலாரம் அடிச்சிருது. பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு தான். அந்த சிட்டி ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. அப்ப வெளியே சத்தம் கேக்குது. எப்பயும் போல டம்மியான வில்லன்ஸ் தான் இருக்காங்க. நம்ம சைதாமா ஒரே அடியில அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டான். சாரின்னு ஒரு பிளாக வச்சுட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நியூஸை காட்டுறாங்க. அதில் ஒரு மஸ்கிட்டோ மான்ஸ்டர் வந்துருச்சு. அது சிட்டியில் இருக்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சு சாகடிக்குது. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சைதாமா என்னன்னா பால்கனியில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அப்போ ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்ம சைதாமாவை கடிக்கவும் அதை அடிக்க ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த மஸ்கிட்டோவை அவனால் அடிக்கவே முடியல. அந்த சிட்டி ஃபுல்லாகவே நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்கு. இந்த சிட்டியை விட்டு போயிடுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சைபார்க்கை காட்டுறாங்க. சைபார்க்னா வேற ஒன்றும் இல்லை, பாதி ஹியூமன் பாதி ரோபோட். அந்த சிட்டியில் யாரும் இல்லாதனால ஒரு திருடன் அவனோட வேலையை காட்டுறான். அப்போ அந்த மஸ்கிட்டோஸ் அவனை அட்டாக் பண்ணி அவனோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு அதோட குயின் மஸ்கிட்டோஸ்க்கு போய் கொடுக்குது. அப்போ அந்த சைபார்க் அங்கே வந்து குயினை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த அட்டாக் வேலை செய்யலை. அப்போ அந்த சைபார்க் இந்த மஸ்கிட்டோஸை நீ தான் ஏதோ சிக்னலை வச்சு உனக்கு வேண்டியபடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் அந்த குயின் அவனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் இன்சினரேட்னு சொல்லி ஒரே அட்டாக்ல எல்லா மஸ்கிட்டோஸையும் அழிச்சிடறான். அங்கே நம்ம சைதாமா என்னன்னா இன்னும் அந்த ஒரு மஸ்கிட்டோவை பிடிக்க முடியாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்க அந்த குயின் மஸ்கிட்டோக்கும் சைபார்க்குக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சைபார்க் இன்சினரேட்னு சொல்லி அட்டாக் பண்றான். ஆனா அந்த குயின் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சு அவனோட கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். அதே டைம்ல பார்த்தா அந்த சைபார்க்கும் இந்த குயினோட காலை வெட்டிடுறான். இப்போ அந்த சைபார்க் திரும்பவும் இன்சினரேட்னு சொல்லி அட்டாக் பண்ணவும் அந்த குயின் அதுல இருந்து தப்பிச்சு அந்த சிட்டில இருக்க எல்லா மஸ்கிட்டோஸ் கிட்ட இருக்க பிளட்டையும் வாங்கிட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லாவே மஸ்கிட்டோஸா இருக்கு. அப்போ நம்ம சைதாமா அந்த மஸ்கிட்டோவை துரத்திட்டு இங்க ஓடி வந்துடுறான். இதை பார்த்த சைபார்க் நீ இங்க இருந்து ஓடிரு, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லவும் உடனே நம்ம சைதாமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இங்க இருந்து ஓடிறேன்னு சொல்றான். அப்ப அந்த குயின் மஸ்கிட்டோ எல்லா மஸ்கிட்டோஸையும் அனுப்பி அந்த சிட்டியை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம சைபார்க் உன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த சிட்டி ஃபுல்லாவே கொடுத்திடுறான். அப்ப சைபார்க் இந்த சரௌண்டிங்ஸ்ல யாருமே இல்ல, அதனால நான் இப்ப அட்டாக் பண்ணாலும் மஸ்கிட்டோஸ் மட்டும் தான் அழியும். ஐயோ நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருந்தானேன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம சைதாமா நீ சூப்பரா அட்டாக் பண்ணி எனக்கு காப்பாத்திட்டேன்னு சொல்லவும் இவனுக்கு எப்படி ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அந்த சைபார்க் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குயின் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டா. அவ கையை வீசினதுக்கு ஒரு பில்டிங் மொத்தமா அழிஞ்சு போகுது. இது அந்த சைபார்க் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை செம்ம ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த சைபார்க் எனக்கு வேற வழி இல்ல, நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி அவளையும் அழிச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம சைதாமா ஒரே பஞ்ச்ல அந்த குயினை சாகடிக்கிறான். இதை பார்த்து அந்த சைபார்க் உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும் சைதாமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னோட ஸ்டூடெண்டா இருக்கேன்னு அந்த சைபார்க் கேட்கறதோட அடுத்த சீன்ல சைதாமாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு என்னோட பேர் கெனோஸ்னு சொல்லவும் என்ன நீ மாஸ்டர்லாம் கூப்பிட வேணான்னு சைதாமா சொல்றான். இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு நீ எப்படி பழைய மாதிரி வந்தேன்னு சைதாமா கேட்கவும் அதுக்கு அந்த கெனோஸ் என்னோட பார்ட்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல் தான், அதனால நான் ஈஸியாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்க தலையில போட்டிருக்க ஆர்மர் என்னதுன்னு கேட்கவும் அது என்னோட ஒரிஜினல் ஸ்கின்னு சைதாமா சொல்றான். அதுக்கு அந்த கெனோஸ் ஐயோ பாவம் இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு வழுக்க விழுந்துருச்சுன்னு சொல்லவும் உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சைதாமா கேட்கறான். நான் என்னோட பிரச்சனையெல்லாம் ஒரு லிஸ்ட்ல எழுதி தரவான்னு கெனோஸ் கேட்கவும் என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சைதாமா சொல்றான். அப்ப கெனோஸ் நான் வாழ்ந்துட்டு இருந்த சிட்டியை மால் ஃபங்க்ஷன் ஆன ஒரு சைபார்க் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு, அதிசயமா நான் எப்படியே தப்பிச்சிட்டேன். அப்ப டாக்டர் குசேனோ தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, அன்னையில இருந்து நான் ஜஸ்டிஸ்க்காக போராடுறேன்னு நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கவும் சைதாமா டென்ஷன் ஆகிட்டு நீ எது பேசுறனாலும் 20 வார்த்தையில பேசுன்னு சொல்றான். இப்ப சீக்கிரட்டான ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம சைதாமா அந்த குயின் மஸ்கிட்ட வளைச்சதை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். இங்க கெனோஸ் என்னன்னா நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், நான் உங்களை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லவும் உன்னோட வயசு என்னன்னு நம்ம சைதாமா கேட்கறான். அதுக்கு கெனோஸ் 19ன்னு சொல்றான். அப்ப சைதாமா எனக்கு 25 வயசு ஆகுது, நான் என்னோட 22 வயசுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங்கே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உனக்கு ஓகேவான்னு சைதாமா கேட்கவும் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கெனோஸ் அந்த இடத்துல இருந்து தள்ளி வந்துட்டு ஏதோ நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்றான். அப்போ ஒரு மான்ஸ்டர் உள்ள வந்து என்னோட பேருன்னு சொல்றதுக்குள்ள சைதாமா ஒரே பஞ்சில சாகடிச்சிட்டான். அப்ப கெனோஸ் இன்னும் 2 மான்ஸ்டர் இருக்குன்னு மேல இருந்து கீழே குதிக்கிறான். பார்த்தா நம்ம சைதாமா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸை அடிச்சு போட்டுட்டான். அப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம சைதாமாவை மண்ணுக்குள்ள இழுத்துருது. உடனே கெனோஸ் மாஸ்டர்னு கத்தவும் எனக்கு ஒன்றும் இல்லை இது ஜாலியாக தான் இருக்குன்னு சைதாமா சொல்றான். அப்போ ஒரு ஈவில் சைபார்க் நம்ம கெனோஸை அட்டாக் பண்ணுது. அவனும் அதோட கையை தடுத்துட்டு உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்றான். இங்க நம்ம சைதாமாவை அட்டாக் பண்ண ஒரு மான்ஸ்டர் வருது, அதோட பேரு பீஸ்ட் கிங். உடனே கெனோஸ் மாஸ்டர்னு சொல்லவும் அந்த ஈவில் சைபார்க் நம்ம கெனோஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு நான் ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல இருக்க ஆர்மர்டு கொரில்லா, நீ என் வழியில நிக்காதன்னு சொல்லுது. இங்க நம்ம சைதாமா கொஞ்சம் கூட பயப்படாம எனக்கு தூக்கம் வருது, நீங்க அப்புறம் சண்டை போட வரீங்களான்னு கேட்கறான். அந்த பீஸ்ட் கிங் நான் உன்னோட கண்ணு ரெண்டத்தையும் நோண்டி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ இப்படி பேசுறியான்னு பாப்போன்னு சொல்லுது.
அப்ப நம்ம சைத்தாமா அசால்ட்டா மண்ணுக்குள்ள இருந்து வந்துட்டு நீங்க என் சீலிங்க உடைச்சதுக்கு சாரி கேட்டுட்டு ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு பீஸ்ட் கிங் சரி வா சண்டை போடுவோம்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் என் பெல்ட்ல மண்ணா இருக்குன்னு சைத்தாமா சொல்லவும், சீக்கிரம் வா எனக்கு டைம் ஆகுதுன்னு பீஸ்ட் கிங் சொல்லுது. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, வா சண்டை போடலான்னு சைத்தாமா சொல்றான். உடனே பீஸ்ட் கிங் லயன் ஸ்லாஷ்னு ஒரு அட்டாக் பண்ணுது. இப்ப பயங்கரமான ஃபார்முக்கு மாறி ஸ்பீடா அட்டாக் பண்றான். நம்ம சைத்தாமா அதுல இருந்து தப்பிச்சுட்டு கன்சிக்யூட்டிவ் நார்மல் பஞ்ச்னு சொல்லி ஒரே அடியில அந்த பீஸ்ட் கிங்க சாகடிக்கிறான். அப்ப சைத்தாமா அந்த கிரவுண்ட் டிராகனை பார்க்கவும் அது பயத்துல ஃபாஸ்டா தோண்டி போயிட்டு இருக்கு. ஆனா சைத்தாமா நான் உன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரே பஞ்ச்ல அதையே சாகடிக்கிறான். இப்ப கெனோஸ் எங்க காணோன்னு சைத்தாமா தேடிட்டு இருக்கான். இங்க நம்ம கெனோஸா அந்த கொரில்லா கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீ யாருன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கொரில்லா நான் தான் ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல 3rd ஸ்ட்ராங்கஸ்ட், இங்க 2nd ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்ட் கிங் வந்தா நீங்க எல்லாரும் காலின்னு சொல்லவும், நம்ம சைத்தாமா அந்த பீஸ்ட் கிங்கோட கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு இவனா பாருன்னு கேட்கறான். இது வரைக்கும் சீரியஸா இருந்த அந்த கொரில்லா இதை பார்க்கவும் என்னை உயிரோட விட்டுருங்க நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதுல சைத்தாமாவை கூட்டிட்டு வர சொன்ன சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் பயங்கரமான அறிவாளியா தான் இருக்கான். ஆனா யாருமே அவனோட ப்ராஜெக்ட்க்கு சப்போர்ட் பண்ணல. இவன் ப்ராஜெக்ட் ரிஸ்க் ஆனதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் ரிஸ்க்னு சொல்லி பயந்துட்டு இருந்தா மனுஷன் போய் மூணுல காலே வச்சிருக்க மாட்டான். இந்த எவாலுவேஷனை நான் கண்டிப்பா கொண்டு வருவேன்னு சொல்றான். அவனோட 70வது வயசுல தான் அவனோட ரிசர்ச்ல சக்சஸ் ஆகுறான். இப்போ ஃபர்ஸ்ட் அவனை ஒரு சின்ன பையன் மாதிரி மாத்திட்டு அதை வச்சு நிறைய குளோன்ஸை உருவாக்கிட்டான். இப்போ அந்த குளோன்ஸோட ஹெல்ப்பை வச்சு அனிமல்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த கொரில்லா சொல்லிட்டு இருக்கான். உடனே சைத்தாமா போதும் நிறுத்து, எவ்வளவு நேரம் பேசுவ, ஒழுங்கா விஷயத்துக்கு வான்னு சொல்றான். அப்ப கெனோஸ் எங்க மாஸ்டருக்கு 20 வார்த்தையில பேசினாதான் பிடிக்கும்னு சொல்றான். இப்ப கொரில்லா நான் ஷார்ட்டாவே பேசுறேன், எங்க பாஸ்க்கு உன்னோட பாடி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே கெனோஸ் உங்களோட பாடி ஹியூமன் லிமிடேஷன்ஸை தாண்டி போயிடுச்சு, உங்களை அவனோட ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்றான். இதை எப்படியே விட்டோம்னா அவன் திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு சொல்லவும், சரிவா இப்பயே போலாம், நாளைக்கு எனக்கு மார்க்கெட்ல சேல்ஸ் இருக்குன்னு சைத்தாமா சொல்றான். அப்ப கொரில்லா இவங்க அங்க வரத லேபுக்கு சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள கெனோஸ் வந்து உங்க ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஏதாவது சிட்டி அழிச்சிருக்கான்னு டெரரா கேக்குறான். இங்க லேபுக்கு அந்த கொரில்லா ரிப்போர்ட் அனுப்பிருச்சு அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ண எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னு ஒரு குளோன் சொல்றான். எனக்கு வேற வழி இல்ல, அந்த கார்னேஜ் கபட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டியதான்னு சயின்டிஸ்ட் சொல்லவோ அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ளோர்ல இருக்கிற ட்ராப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்றான். இங்க சைத்தாமாவும் கெனோஸும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சைத்தாமா 1 2 3ன்னு எண்ணிட்டு மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள நம்ம கெனோஸ் ஒரே அட்டாக்ல அந்த மொத்த பில்டிங்கையும் காலி பண்ணிட்டான். அப்ப சைத்தாமா ஏன்டா அதுக்குள்ள அட்டாக் பண்ண, நம்ம எனிமி நமக்காக என்ன வச்சிருக்கான்னு பாத்துருக்கலாம்லன்னு சொல்றான். அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள அலற சத்தம் கேக்குது. அங்கதான் அந்த கார்னேஜ் கபுட்டோ ஒரு குளோனை கொல்லுது. இப்ப சயின்டிஸ்ட் அங்க வந்து என்னோட குளோன்ஸை கொன்னது உனக்கு சந்தோஷமானு கேட்கவும், எது சந்தோஷமா, இந்த ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்லயே நான் தான் ஸ்ட்ராங்கான வாரியர், ஆனா நீ என்னன்னா என்ன அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்க. அப்ப சயின்டிஸ்ட் நீ மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க, உன்னை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இவன் தான் சைத்தாமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், நீ தான் அவனை தடுக்கணும்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். இங்க சைத்தாமாவும் கெனோஸும் உள்ள வந்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் ஏதோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்னு கெனோஸ் சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த கார்னேஜ் கபுட்டோ ஃபாஸ்டா ஓடி வந்து கெனோஸை செவுத்தோட சேர்த்து அடிச்சிடறான். ஏ கெனோஸ் உயிரோட தானே இருக்குன்னு சைத்தாமா கேட்கறான். என்னோட பேர் தான் கார்னேஜ் கபுட்டோ, அங்க சண்டை போடுறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, அங்க வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்லுது. உடனே சைத்தாமாவும் நீ கெனோஸ் மேலே கை வச்சுட்ட, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த ரூம் பெருசா இருக்குல்லன்னு அந்த கார்னேஜ் கபுட்டோ பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கெனோஸ் அங்க வந்து அட்டாக் பண்றான். அங்க நம்ம கெனோஸும் அந்த கார்னேஜ் கபுட்டோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம கெனோஸை அடிச்சு பறக்க விட்டுருது. கரெக்டா நம்ம சைத்தாமாவும் அவனை பிடிச்சிடறான். அப்போ கூட கெனோஸ் விடாம அட்டாக் பண்றான். ஆனா அந்த கார்னேஜ் கபுட்டோ அதை ஊதியே ரிவர்ஸ்ல அனுப்பிடுது. அப்ப சைத்தாமா ஏ கெனோஸ் உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்கவோ, இல்ல மாஸ்டர்னு கெனோஸ் சொல்றான். சரி இதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை நான் பாத்துக்கிறேன்னு சைத்தாமா சொல்றான். இங்க அந்த சயின்டிஸ்ட் ரொம்பவே அடிபட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல அந்த சயின்டிஸ்ட் இந்த மனுஷங்களுக்கு ஹியூமனிட்டியே இல்ல, நம்ம புதுசா ஒரு உயிரை உருவாக்கி அதுக்கு ஹியூமனிட்டியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த கார்னேஜ் கபுட்டோ எப்படி சண்டை போட போகுதுன்னு இந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். இங்க கார்னேஜ் கபுட்டோ உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கானவ மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுது. உடனே சைத்தாமாவும் இந்த எவாலுவேஷன்லயே நீ தானே ஸ்ட்ராங்கானவன்னு சைத்தாமா கேட்கறான். அப்ப கார்னேஜ் கபுட்டோ செம ஃபாஸ்டா ஓடி வந்து சைத்தாமாவை அடிக்க அவன் பின்னாடி போகுது. அப்ப திடீர்னு பயந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் நிக்குது. இதை பார்த்த சயின்டிஸ்ட் என்னது கார்னேஜ் கபுட்டோ ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுதான்னு ஷாக் ஆகுறான். இந்த பூச்சிங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கும்,
வேற ஒன்றும் இல்லை, ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி தான். இந்த மான்ஸ்டருக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் டேஞ்சர்னு சொல்லுது. நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கன்னு கார்னேஜ் கபுட்டோ கேட்கவும், அப்போ சைதாமா நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்றேன், கெனோஸ் நீயும் கேட்டுக்கோன்னு சொல்லவும், நானும் வந்து கேட்கறேன்னு அந்த சயின்டிஸ்டும் வரான். அப்போ சைதாமா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ட்ரைனிங் தான். 100 புஷ்அப்ஸ், 100 சிட்அப்ஸ், அப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி ஓடுவேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு நாள் கூட விடாம ட்ரைனிங் எடுத்தேன். என்னோட முடி கொட்டுற அளவு நான் ட்ரைனிங் எடுத்தேன். இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராங் ஆனேன்னு சைதாமா அவனோட கதையை சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட கெனோஸ், நீங்க வேற ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கீங்க, அதை எனக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் நான் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா இதுதான் உண்மைன்னு சைதாமா சொல்றான். இப்ப அந்த கார்னேஜ் கபுட்டோ நீ உண்மையான சீக்ரெட்டை சொல்லாதனால உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கார்னேஜ் மோடுக்கு போகுது. இந்த மோடுக்கு போயிட்டேன்னா ஒரு வாரம், அதாவது அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இதை கேட்டுட்டு சைதாமா பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த கார்னேஜ் கபுட்டோ நம்ம சைதாமாவை போட்டு அடி வெளுக்குது. அப்போ சைதாமா நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் அதே மோட்ல தான் இருப்பேன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு சாட்டர்டே, அப்ப இன்னைக்கு தான் அந்த மார்க்கெட் சேல்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரே பஞ்ச்ல அந்த மான்ஸ்டரை சாகடிக்கிறான். இதை பார்த்த சயின்டிஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க நம்ம சைதாமா என்னன்னா அந்த சேல்ஸ் டேவை மிஸ் பண்ணிட்டோமேனு கத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம கெனோஸ் போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்ல ஆஃபர், அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சுதான் ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்ப சைதாமா கிட்ட போயிட்டு, மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, கடை 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கு, அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு அந்த செவுத்தை உடைச்சிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மொட்டை தலையனை காட்டுறாங்க. அவன் பேர் தான் ஆமரேட். அவன் என்ன சொல்றான்னா, சாப்பிட்றதுக்கு நம்ம ஏன் காசு கொடுக்கணும், இங்க யாருமே அவங்களோட ஜாபை பிடிச்சி போய் செய்யறது இல்ல, அதனால ஜாப்ல இல்லாதவங்கள கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும்னு போராடிட்டு இருக்கான். பாஸ் மக்கள் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு கூட இருந்தவன் சொல்லவும், பரவாயில்ல நம்ம இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாதுன்னு ஆமரேட் சொல்றான். இப்போ ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி நின்று கண்டிப்பா இவ்வளவு பெரிய பில்டிங்கை நேர்மையா கட்டியிருக்க மாட்டான், அதனால அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லவும், அவன் கூட இருந்தவன் ஒரு அடிதான் அடிக்கிறான். மொத்த பில்டிங்கும் அழிஞ்சிருச்சு. அவ்வளவு பெரிய பில்டிங்கை உடைச்சதுக்கு அப்புறம் அவன் கூட இருந்தவன் நம்ம தப்பான பில்டிங்கை உடைச்சிட்டோம்னு சொல்லவும், பரவாயில்ல மிஸ்டேக்லாம் எல்லாரும் பண்றது தான், நம்ம அதுல இருந்து கத்துக்கணும்னு ஆமரேட் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு சின்ன குழந்தையோட பலூன் மரத்துல மாட்டிருக்கு. அதை ஒரு ஹீரோ எடுத்து கொடுக்கவும் அந்த சின்ன குழந்தை தேங்க்ஸ்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போறான். இங்க நம்ம சைதாமா என்னன்னா கனவுல எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். அடைச்ச கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஆன் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல ஆமரேட பத்தி சொல்றாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் எல்லாமே ஜாப்ல இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒன்னு சொல்லவும் சைதாமா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த டீம்ல இருக்கிற வில்லன்ஸ் எல்லாருமே மொட்டையா தான் இருப்பாங்கன்னு நியூஸ்ல சொல்றாங்க. இதை பார்த்த சைதாமா, அடப்பாவீங்களா இவனுங்க என்னோட லுக்கை திருடிட்டானுங்க, இது இப்படியே போச்சுன்னா என்ன எல்லாரும் வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவனோட ஹீரோ ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். இங்க போலீஸால கூட அந்த ஆமரேட தடுக்கவே முடியல. அப்போ அந்த ஹீரோ அங்க வந்து, நான் தான் மொமன் ரைடர், நான் தான் உங்களை தடுக்க போறேன்னு மாசா பேசுறான். ஆனா அடுத்த சீன்லயே அந்த வில்லன் டீம் அவனை அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்காரனை காட்டுறாங்க. அவன் ஆமரேட் டீமை பார்த்து பயந்துட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஒரு நிஞ்சா சொல்றான். நீ வெறும் பாடி கார்ட் தான், உன்னால முடியுமான்னு கேட்டதுக்கு, நீங்க என்ன பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன்னு அந்த நிஞ்சா சொல்றான். இப்ப ஆமரேட் டீம் வந்துட்டு இருக்கும் போது அவங்க டீமை ஸ்டாப் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த நிஞ்சா முன்னாடி வந்து நின்றுட்டு, என்னோட பேர் தான் சோனிக், என் கூட மோதன யாருமே இது வரைக்கும் உயிரோட இல்ல, அதனால சரண்டர் ஆகிட்டனா நீ உயிரோட இருப்பன்னு சொல்லவும் எல்லாரும் அந்த சோனிக்கை அடிக்க வராங்க. ஆனா சோனிக் பயங்கரமா சண்டை போட்டு அந்த டீம்ல இருக்க எல்லாரோட தலையும் பீஸ் பீஸா வெட்டிடுறான். கடைசியில இப்ப ஆமரேட் மட்டும் தான் இருக்கான். அவனோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிட்டு அந்த இடத்த ஃபுல்லா அடிச்சு நொறுக்குறான். இங்க நம்ம சைதாமாவை பார்த்து வில்லன் டீம்னு நினைச்சு எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே சைதாமா, டேய் நான் அவன் இல்லடா, நானும் ஒரு ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான். அங்க ஃபைட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமரேட் கல்லெல்லாம் வரிசையா அடிக்கி, நீ நேரா தான் வரணும், அப்படி நீ வரும்போது நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்லவும், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சோனிக் சொல்லிட்டு சவுண்டோட செம ஃபாஸ்டா ஓடி வரான். இப்ப ஆமரேட் ஒரு மரத்தை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா சோனிக் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சு பின்னாடி வந்து கத்தியை விட்டு அடிச்சிடறான். இப்ப சோனிக் அவன் பாஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் அவனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆமரேடோட பாடியை காணோம். இப்ப ஆமரேட் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அந்த கத்தி அவன் மண்டையில லைட்டா தான் பட்டிருக்கு. அப்போ ஓடி வரும்போது நம்ம சைதாமாவை மீட் பண்றான். இங்க நம்ம கெனோஸை டாக்டர் குசேனோ டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கார்னேஜ் கபுட்டவை நான் குறைச்சி எடை போட்டேன், மாஸ்டர் தான் என்னை காப்பாத்தினார்னு கெனோஸ் சொல்றா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக புது ஆர்மர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு டாக்டர் குசேனோ சொல்றாரு. இங்க ஆமரேட், நீயும் எங்க டீம்ல சேர வந்திருக்கியான்னு கேட்கவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்க டீம்னால
உன்னால எனக்கு ஒரு பிரச்சனை, எங்க உன் மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் காணோம்னு சைத்தாமா கேட்கவும் ஹேமரெட் டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமான ஃபோர்ஸ்ல ஒரு பஞ்ச் வைக்கிறான். அந்த இடம் மொத்தமா புகை மூட்டம் ஆகுது. சரி நான் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா நம்ம சைத்தாமாக்கு ஒண்ணுமே ஆகல. நீ போட்டிருக்கிறது பேட்டில் சூட் தானே, இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சைத்தாமா சொல்லவும் ஹேமரெட் டென்ஷன் ஆகிட்டு அந்த சூட்டோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். இவன் யூஸ் பண்ற டெக்னிக் நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணியிருக்கேன்னு சைத்தாமா நினைச்சிட்டு அவன் கையை ஈஸியாவே பிடிச்சிடறான். இப்ப அவனோட சூட்ல லைட்டா ஒரு தட்டு தட்டுறான். அதுக்கே மொத்த சூட்டு உடஞ்சிருது. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு ஹேமரெட் சொல்றான். இனிமேல் தப்பு பண்ணாதன்னு சைத்தாமா சொல்லவும் அவனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சைத்தாமா கிளம்பும் போது சோனிக் அங்க வந்துடுறான். நம்ம சைத்தாமாவும் அந்த ஹேமரெட் டீம்னு நினைச்சு சோனிக் அட்டாக் பண்றான். ஆனா சைத்தாமா அவனோட ஸ்வாடை ஈஸியா பிடிச்சு உடைச்சிடறான். நான் ஒன்னும் அவன் டீம்ல இல்லைன்னு சைத்தாமா சொல்லவும் நீயும் மொட்டை தலையா தானே இருக்குன்னு சோனிக் சொல்றான். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் ஹீரோ ஃபார் ஃபன்னு சைத்தாமா சொல்லவும் அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு அசிங்கப்படுத்தி விட்டுறான். அப்ப சோனிக், இது இப்ப பிரச்சனை இல்ல, நீ என்னோட அட்டாக்கை 2 வாட்டி தடுத்திருக்க, நான் நிஞ்சா வில்லேஜ்ல வளர்ந்துருக்கேன், அந்த டெக்னிக் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது, நீ அதை தடுத்ததுதான் இப்ப பிரச்சனைன்னு சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ உன்னோட டெக்னிக்கை என்கிட்ட ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற, அது உன்னோட இன்னசென்ட் ஸ்மைலே தெரியுதுன்னு சைத்தாமா கலாய்க்கிறான். இப்ப சோனிக் உன்னால என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சைத்தாமா பின்னாடி வரவும் நம்ம சைத்தாமா கரெக்டா திரும்பி நான் வீட்டுக்கு போவான்னு கேட்கறான். உடனே சோனிக் அட்டாக் பண்ணவும் நம்ம சைத்தாமா லைட்டா நகர்ந்து செக்மேட்னு சொல்றான். அவனுக்கு படக்கூடாத இடத்துல பட்டுருது. நான் வேணும்னு பண்ணல, சாரின்னு சைத்தாமா சொல்றான். ஆனா அவனுக்கு உயிர் போற அளவு வலிக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்றான். உடனே சைத்தாமாவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வான்னு சொல்றான். இப்ப நைட் ஆகுது. சைத்தாமா சோகமா இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கெனோஸ் கேட்கறான். நான் ஒரு ஹீரோன்னு யாருக்குமே தெரியல, இந்த 3 வருஷத்துல எத்தனையோ மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கேன், ஆனா எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட இல்லைன்னு சொல்றான். உடனே கெனோஸ், மாஸ்டர் சொல்றதும் கரெக்ட் தான், இன்னைக்கு நியூஸ்ல கூட ஒன்னும் பண்ணாத மமன் ரைடர் தான் ஹேமரெட தோக்கடிச்சான்னு போட்டிருக்காங்க. மாஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களான்னு கேட்கறான். எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டியான்னு சைத்தாமா கேட்கவும் இல்ல மாஸ்டர், நான் இது வரைக்கும் பண்ணலன்னு கெனோஸ் சொல்றான். உடனே சைத்தாமா, அப்பவா 2 பேரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்றான். இங்க ஹேமரெட 2 மான்ஸ்டர்ஸ் போட்டு அடிச்சு அவனோட பாடியை அங்கேயே விட்டுட்டு போறாங்க. இப்ப சைத்தாமா அந்த அசோசியேஷனுக்கு ஃபார்மை ஃபில் அப் பண்ணிட்டு நாளைக்கு எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த அசோசியேஷன் முன்னாடி பயங்கர கூட்டமா இருக்கு. அதுக்கு இவங்க 2 பேரும் போறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சிட்டி ஏல இருக்கிற ஹீரோ அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அந்த மீட்டிங்ல இந்த வருஷம் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. நிறைய மெம்பர்ஸ்னால நமக்கு யூஸ் இல்ல, இப்ப இருக்கிற ஹீரோஸ் யாருமே அவங்களோட வேலையை சரியா செய்யறது இல்லைன்னு ஒரு ஹெட் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் இந்த வருஷம் இவன் நல்லா பண்ணுவான்னு கெனோஸோட போட்டோவை பார்த்து சொல்றான். இங்க ஹீரோ அசோசியேஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ஸ்டேடியம் ரொம்பவே பெருசா இருக்கு. அப்ப சைத்தாமாவை பார்த்து இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லவும் நம்ம சைத்தாமா எல்லா டெஸ்ட்லயுமே ஈஸியாவே ஜெயிச்சிடறான். அதுவும் யாராலையும் பண்ண முடியாத ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம சைத்தாமா பண்றான். இதை பார்த்துட்டு இவன் கூடலாம் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப சைத்தாமாவும் கெனோஸும் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு மீட் பண்றாங்க. மாஸ்டர், டெஸ்ட்லாம் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு, 100க்கு 70% எடுத்தா நம்ம பாஸ்ன்னு கெனோஸ் சொல்றான். இப்ப ரிசல்ட்லாம் வந்துருச்சு. நம்ம கெனோஸ் 100% வாங்கிட்டான். அவனை எஸ் கிளாஸ் ஹீரோவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உடனே சைத்தாமாவோட பாதியை பார்க்கவும் நீங்களும் எஸ் கிளாஸ் ஹீரோவா அப்பாயிண்ட் ஆகிட்டீங்களான்னு கெனோஸ் கேட்டுட்டு நீங்க இன்டர்வியூல என்ன சொன்னீங்கன்னு கெனோஸ் கேட்கறான். எது இன்டர்வியூவான்னு சைத்தாமா முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா கெனோஸ்க்கு மட்டும் தனியா ஒரு இன்டர்வியூ வச்சு ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன் அழிச்சது நீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமா நான் தான் அழிச்சேன்னு கெனோஸ் சொல்றான். உடனே அவனுக்கு அங்கேயே எஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம சைத்தாமா நான் வெறும் சி கிரேடு தான் எடுத்திருக்கேன்னு சொல்றான். உடனே கெனோஸ், நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் மேல் இடத்துல பேசுறேன்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சைத்தாமா சொல்றான். அப்ப மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது, சைத்தாமா கெனோஸ் நீங்க 2 பேரும் 4 மணிக்கு செமினாருக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய சினிமா ஸ்டாருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நாங்க கெனோஸை எஸ் ரேங்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லவும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஹீரோவும் சொல்றான். இங்க செமினார்ல ஒருத்த வந்து கதையா பேசிட்டு இருக்கான். நீங்க என்ன மாதிரி சூப்பர் ஹீரோவா ஆகணும்னு சொல்றான். ஆனா சைத்தாமா எதுவுமே கண்டுக்காம நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கெனோஸ் அந்த ஹீரோ அசோசியேஷனோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு மில்லியனர் தான். அவனோட பையனை யாரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினாங்களாம். அதனால இந்த அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றான். இப்போ கெனோஸ், மாஸ்டர் நான் இப்போ அபிஷியலா உங்க ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடந்து போறான். உடனே சைத்தாமா அவசரப்பட்டு இவனை ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டோமே நினைச்சிட்டு இருக்கான். இங்க செமினார் எடுத்தவன் அவனுக்கு 2 பேரும் என்ன மதிக்கவே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்போ அசோசியேஷன்ல வேலை பார்க்கறவன் கெனோஸை ஈஸியா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சைத்தாமா அவனை குறைச்சி எடை போடாத, அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம சைத்தாமா நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் எஸ் ரேங்க் போறதுக்கு இன்னும் நிறைய கஷ்டப்படணும் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ செமினார் எடுத்தவன் சைத்தாமா மேல இருந்த கடுப்புல அவனை அடிக்க வரான். ஆனா சைத்தாமா ஒரே அடியா அவனை அடிச்சுட்டு
அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ கெனோஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இப்போதைக்கு கெனோஸ் சைதாமா பேர்ல தான் இருக்கு, போக போக தான் அது ஹீரோ நேம் ஆகும், மக்கள் நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு கூப்பிடுவாங்கன்னு சொல்லவும், ஐயோ அப்ப என்ன மொட்டை தலையன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களேன்னு சைதாமா சொல்றான். சரி வாங்க மாஸ்டர் நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கெனோஸ் சொல்லவும், சைதாமா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இது வெறும் பிராக்டிஸ் தானே, ரியல் ஃபைட் இல்லைன்னு கேட்கறான். ஆமா மாஸ்டர், ஆனா நீங்க உங்க ஃபுல் பவரை என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த புது சூட்டை டாக்டர் குசேனா தான் கொடுத்திருப்பாரு. இதை போட்டுட்டு கெனோஸ் வேற லெவல்ல சண்டை போடுறான். ஆனா சைதாமா டக்குன்னு காணாம போயிடுறான். உடனே கெனோஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். ஆனா சைதாமா அவன் பின்னாடி வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவும் கெனோஸ் ஃபாஸ்டா அட்டாக் பண்றான். அதுல இருந்தும் சைதாமா ஈஸியா தப்பிச்சிடறான். இப்போ கெனோஸ் டென்ஷன் ஆகிட்டு நீங்க ஃபுல் பவரே காட்ட மாட்டீங்க, வெறும் தப்பிச்சு தான் ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும், சரி ஓகேன்னு நம்ம சைதாமா அவனோட பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். அந்த ஃபைட் ஒரு செகண்ட்லயே முடிஞ்சிருது. சரி சீக்கிரமா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சைதாமா போறான். இங்க நம்ம கெனோஸ் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கீங்க, நான் எத்தனை மில்லியன் இயர்ஸ் ட்ரெயின் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவலா வர முடியாதுன்னு சொல்றான். ஏ கெனோஸ் வா போலான்னு சைதாமா கூப்பிடுறான். இங்க அந்த சினிமா ஸ்டார் நம்ம கெனோஸை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப சைதாமா சாப்பிட்றதுக்கு காசு வேற இல்ல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏ கெனோஸ் நம்ம இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாமான்னு ஒரு ஃபுட் காம்படிஷனுக்கு கேட்கறான். அந்த காம்படிஷன்ல சைதாமா தோத்துடுறான். ஆனா கெனோஸ் அந்த ஃபுல் பக்கெட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடறான். அப்ப அந்த சினிமா ஸ்டார் அங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லவும், உடனே சைதாமா அவன் கூட ஃபைட் பண்றதுக்காக வந்திருக்கலாம்னு சொல்றான். சரி ஓகேன்னு கெனோஸ் சொல்லிட்டு வெளியே போய் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சைதாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கெனோஸ் பேசி முடிச்சுட்டு உள்ள வரான். ஏன்னா ஃபைட்லாம் எப்படி போச்சுன்னு சைதாமா கேட்கவும், அவன் என் கூட ஃபைட் பண்ண வரல, என்னை வெல்கம் பண்ண வந்தான்னு கெனோஸ் சொல்றான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நீங்க அந்த சினிமா ஸ்டார் அமை மஸ்கோட ஃப்ரெண்டா, ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கவும், சரி ஓகேன்னு கெனோஸும் கையை கொடுக்குறான். இப்போ சைதாமா எஸ் ரேங்க் ஹீரோனால நீ ஃபேமஸ் ஆகிட்ட, ஆனா நான் சி ரேங்க்ல இருக்கேன், சரி விடு எதுல இருந்தா என்ன, நம்ம இந்த சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றான். அப்ப கெனோஸ் அந்த அமை மஸ்கோட பேசினதை நினைச்சு பாக்குறான். அதுல நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சண்டைக்கு வான்னு கெனோஸ் கூப்பிடவும், நான் இங்க அதுக்கு வரல, உன்னை வெல்கம் பண்ணதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப கெனோஸ் மாஸ்டர் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லவும், சரி ஓகே போயிட்டு வான்னு சைதாமா சொல்றான். இங்க அமைமஸ் இந்த கெனோஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பையனா தான் இருக்கான்னு சொல்றான். இப்ப சைதாமாவோட வீட்டுக்கு கெனோஸ் மொத்த பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டு நான் இனிமேல் இங்க தான் தங்க போறேன்னு சொல்றான். நீ இங்கெல்லாம் தங்க கூடாதுன்னு சைதாமா சொல்லவும், நானே இந்த வீட்டுக்கான ரெண்டை பே பண்றேன்னு கெனோஸ் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சைதாமா ஹீரோவாகி 5 நாள் ஆச்சு. ஆனா எந்த பெரிய இன்சிடென்ட்டுமே நடக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கெனோஸ் நம்ம சைதாமாவோட வீட்டுல தான் தங்கியிருக்கான். சைதாமா செய்யற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்ப கெனோஸ் மாஸ்டர் நீங்க சி கிரேட்ல இருக்கிறதுனால 1 வீக்குள்ள வில்லனை புடிச்சு கொடுக்கலனா உங்களை ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சைதாமா நான் டெய்லி நியூஸ் பாக்குறேனே எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றான். அதுக்கு கெனோஸ் நியூஸ்ல பெரிய பிரச்சனையை மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆனா சி கிரேட்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன தப்பு பண்றவங்கள பிடிக்கிற வேலை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், அடப்பாவி இவ்வளவு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்றீன்னு சொல்லிட்டு சைதாமா அவனோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப நானும் உங்க கூட வர மாஸ்டர்னு கெனோஸ் சொல்லவும், அதுக்கு சைதாமா இங்க பாரு கெனோஸ், இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ ஒரு சைபார்க்னால பிசிக்கல் ட்ரைனிங்லாம் வேலைக்காகாது, அதனால நீ உன் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்குன்னு ஒரு புக்ல படிச்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு கண்டிப்பா நான் பண்றேன் மாஸ்டர்னு கெனோஸ் சொல்லவும், பரவாயில்ல நம்ம என்ன சொன்னாலும் நம்புறான்னு சைதாமா கிளம்பிடுறான். இப்ப சைதாமா அந்த சிட்டி ஃபுல்லா ஏதாச்சும் வில்லன் இருக்கானான்னு தேடிட்டு இருக்கான். ஆனா ஈவினிங் வரைக்கும் தேடியும் ஒரு வில்லனை கூட நம்ம சைதாமாவால கண்டுபிடிக்க முடியல. சரி நாளைக்கு வந்து தேடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்து இந்த சிட்டி இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு சைதாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப சோனிக் அங்க வந்து சைதாமாவை அட்டாக் பண்றான். அவன் பேர் என்னது பேனிக்கான்னு சைதாமா கேட்கவும், அது பேனிக் இல்ல சோனிக்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை இருக்குன்னு சைதாமா கிளம்பிடுறான். அப்ப சோனிக் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா சைதாமா அதை கடிச்சே உடைச்சிடறான். இதை பார்த்துட்டு சோனிக் ஷாக் ஆகுறான். அப்ப சைதாமா கோவமா எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா என் வழியில இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வந்து அவன் தான் மக்கள் கிட்ட பிரச்சனை பண்றான்னு ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த ஹீரோவும் என் பேரு தான் டேங்க் டாப் டைகர்னு சொல்றான். உடனே சைதாமா ஏ சோனிக் அவன் கூட ஃபைட் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்றான். ஆனா அவன் வந்து நம்ம சைதாமாவை பிடிக்கிறான். நேத்து சைதாமா அந்த சிட்டி ஃபுல்லா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனனால மக்கள் எல்லாரும் இவனை வில்லன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப சைதாமா நானும் ஒரு ஹீரோ தான் சொல்லவும் அந்த டேங்க் டாப் டைகர் நம்ம சைதாமாவை கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்ப சோனிக் அந்த ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு நீயும் அந்த மொக்க அசோசியேஷன்ல சேர்ந்து ஹீரோ ஆகிட்டியா, அப்ப நீ என் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிட்டி ஃபுல்லா அட்டாக் பண்றான். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் மேல ஒரு கார் விலக போகும்போது நம்ம சைதாமா அதை கரெக்டா பிடிச்சு அந்த பையனை காப்பாத்திடுறான். அப்ப சைதாமா நான் வேற இன்னைக்குள்ள ஒரு வில்லனை கண்டுபிடிக்கணும், இவனும் சிட்டி அழிக்கிறான், அப்ப இவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே அடிச்சு அவனை கீழே விலக வச்சுட்டான். இங்க நம்ம சைதாமா அந்த சோனிக்க பிடிச்ச ரிப்போர்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. இப்ப சிட்டி ஜீல இன்வெஸ்டிகேட் பண்ண 2 ஹீரோ அனுப்பலான்னு பேசிட்டு இருக்கும்போது டட்சுமாக்கின்ற பொண்ணு அங்க வந்து நான் இந்த மிஷனுக்கு போறேன்னு
போறேன்னு சொல்றா. நீங்க ஹேண்டில் பண்ற அளவு இது பெருசு இல்லைன்னு சொல்லவும் அவ டென்ஷன் ஆகிட்டு என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறா. இல்ல இல்ல, இந்த மிஷன்லாம் கிளாஸ் எஸ்ல இருக்கவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சரி ஓகே, வேற ஏதாச்சும் ஃபைட் இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். இங்க சிட்டி ஜீக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சு. இப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல சிட்டி கியூ ரொம்பவே சேஃபா இருக்கு, அதே மாதிரி சிட்டி ஏபிசி அந்த இடமும் சேஃபா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிட்டி எஃப்ல அந்த செமினார் எடுத்தவனை காட்டிட்டு ஸ்னேக் பைட் ஹீரோ கிளாஸ் ஏல இருக்கவன் இப்ப சிட்டி ஜியை பத்தி கேட்கவும் அதை பத்தி இன்னும் எந்த ரிப்போர்ட்டும் வரல, அதுக்காக தான் 2 கிளாஸ் ஏ ஹீரோஸ் அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த 2 ஹீரோஸும் நம்ம சைத்தாமா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே அழிஞ்சிருக்கு. மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சிட்டில நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அதுதான் ரொம்ப மிஸ்ட்ரியானது. அதை கண்டுபிடிக்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளை இங்க அனுப்பியிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பக்கத்துல வருதுன்னு கெனோஸ்க்கு தோணுது. இங்க ஒரு மான்ஸ்டர் போற மாதிரி தெரியவும் அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனா யாருமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த 2 ஹீரோஸும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் அதை ஈஸியா தடுத்துட்டு அந்த கோல்டன் பால் ஹீரோவை பயங்கரமா அடிக்குது. இப்ப இன்னொரு ஹீரோவையும் அட்டாக் பண்ண போகுது, ஆனா அவன் அதுல இருந்து தப்பிச்சு ஸ்வாட வச்சு அந்த மான்ஸ்டர் கூட சூப்பரா ஃபைட் பண்றான். இப்ப ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஸ்வாட பெருசாக்கி அதை அட்டாக் பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிருது. இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண யாராவது வேணும்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறான். எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த மான்ஸ்டர் நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், இங்க ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுது. இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவன் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு அந்த சிட்டில இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் மெசேஜ் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இங்க அந்த ஹீரோவால சுத்தமா முடியல, இந்த இடத்துல எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். அடச்சை, இதுவும் போர் அடிக்குது, யாருமே கத்தாம இருந்தா நான் எப்படி ஃபேமஸ் ஆகுறதுன்னு அந்த மான்ஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் வரதை பார்த்துட்டு பரவாயில்ல இங்க ஒரு மனுஷனாச்சும் இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமாவை அட்டாக் பண்ண வருது. அப்போ சைத்தாமா மார்க்கெட்ல கீரை வாங்க மறந்துட்டோமேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இப்ப அந்த மான்ஸ்டரை சமைச்சிட்டு இருக்கான். அப்ப கெனோஸ் என்ன மாஸ்டர் வீட்டுக்கு வெளியே நிறைய கீரை இருக்குன்னு கேட்கவும் இல்ல சீப்பா கிடைச்சது அதான் மொத்தமா வாங்கிட்டேன்னு சைத்தாமா சமாளிக்கிறான். அப்ப கீரை சாப்பிட்டா நல்லா முடி வளரும்னு கெனோஸ் சொல்லவும் முடியை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சைத்தாமா டென்ஷன் ஆகுறான். இப்ப நாங்க உயிரோட தான் இருக்கோம், ஆனா அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு தெரியலன்னு அந்த ஹீரோஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. இங்க இன்னொரு பொண்ணுக்கும் அதே ரிப்போர்ட்டை ஒருத்த சொல்லிட்டு இருக்கான். நான் ஒழுங்கா போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, என்னால எல்லாமே முடியும்டா லூசு பையலேன்னு டச்சுமாக்கி அவனை திட்டிட்டு இருக்கா. இங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு சீனுக்கு லேட்டா வந்த ஹீரோஸ் இந்த இடம் இப்படி அழிஞ்சிருக்கு, அப்ப டேஞ்சரான மான்ஸ்டரா தான் இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஹீரோஸ் ஃபைட் பண்ணது பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப கெனோஸ் அந்த ஹீரோ அசோசியேஷன் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு எஸ் கிளாஸ்ல 17th ரேங்க்ல இருக்கேன், ஆனா பாப்புலாரிட்டி லிஸ்ட்ல 6th ரேங்க்ல இருக்கேன்னு சொல்லவும் சைத்தாமா ஷாக் ஆகுறான். ஆமா மாஸ்டர், நான் ரொம்ப அழகா இருக்கேன், இன்டெலிஜென்ட்டா இருக்கேன்னு கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு கெனோஸ் சொல்லவும் அதுக்கு சைத்தாமா உனக்கு கூச்சமே இல்லையாடா, இதை பத்தி பேசுறத நிறுத்துன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வந்துட்டு இருக்கிறத நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எரிக்கல் கரெக்டா சிட்டி ஜி லெவல போகுது, அப்படி நடந்தா சிட்டி ஜி ஃபுல்லா அழிஞ்சிரும்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எஸ் ரேங்க் ஹீரோஸ்க்கெல்லாம் எமர்ஜென்சின்னு ஃபோன் போகுது. அதுல நம்ம கெனோஸையும் கூப்பிடுறாங்க. இப்ப கெனோஸ் மாஸ்டர் என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும் உன்னைய வேலையை விட்டு தூக்க தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு சைத்தமா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கெனோஸ் ஹீரோ அசோசியேஷனுக்கு வந்து அங்க பேங்க்னு ஒருத்தர் எஸ் கிளாஸ் ரேங்க் 3ல இருக்கிறவரு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்ப எஸ் கிளாஸ்லயே நம்ம 2 பேர் தான் இருக்கோம், மத்தவங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அந்த எரிக்கல் கரெக்டா இந்த சிட்டில இன்னும் 35 மினிட்ஸ்ல விழுக போகுது, அப்படி நடந்தா இந்த சிட்டியே அழிஞ்சிரும், அதனால உனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தா அவங்களை கூட்டிட்டு இந்த சிட்டியை விட்டு போயிடுன்னு பேங்க் சொல்றாரு. அப்ப மக்களோட நிலைமை என்னன்னு கெனோஸ் கேக்குறான். அதுக்கேத்த மாதிரி அந்த சிட்டி ஃபுல்லா எவாக்குவேட் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ் நீங்க இங்க இருந்து கிளம்பலையான்னு கேட்கவும் என்னோட டோஜோ இங்க தான் இருக்கு, அதை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் அதை கேள்விப்பட்டிருக்கியான்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம கெனோஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மக்கள் எல்லாருமே டிராபிக்ல மாட்டிக்கிட்டு சிட்டி ஜியை விட்டு வெளியே போக முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப கெனோஸ் இந்த எரிக்கல் ரொம்பவே ஃபாஸ்டா வருது, இப்ப இது கீழே விழுந்தா பக்கத்துல இருக்க சிட்டியும் சேர்ந்துதான் அழியும்னு யோசிச்சுட்டு அவனோட புது ஆர்மரை இப்ப யூஸ் பண்றான். மாஸ்டர் சைத்தாமா இங்க தான் இருக்காரு, அவரை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரோபோட் வானத்துல பறந்து போகுது. உடனே கெனோஸ் அதுகிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியான்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல, என்னோட புது ரோபோட்டை செக் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன், அப்படி எரிக்கல் விழுந்தா கூட நான் சாக மாட்டேன், ஏன்னா என்னோட
என்னோட பாடி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அப்புறம் என்னோட பேரு மெட்டல் நைட், எஸ் கிளாஸ் ரேங்க் 7ன்னு சொல்றான். இப்ப கெனோஸ் அதை அட்டாக் பண்ணலான்னு போறக்குள்ள அந்த மெட்டல் நைட் மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி அதை அட்டாக் பண்றான். இப்ப நானும் அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்காதுன்னு கெனோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மெட்டல் நைட்டோட அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு கெனோஸ் ஷாக் ஆகுறான். ஆனா அந்த அட்டாக் அதை ஒண்ணுமே பண்ணல. இதை கெனோஸ் ஸ்கேன் பண்ணிட்டு இன்னும் 33 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அதை அழிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பேங் அங்க வந்து உன்னால கண்டிப்பா முடியும், உன்னோட பெஸ்ட்டை காட்டுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கெனோஸ் சைதாமாவான்னு நினைச்சிட்டு அவனோட ஃபுல் பவரை வச்சு அந்த எரிக்கலை அட்டாக் பண்றான். இப்ப பேங் அந்த எரிக்கல் பின்னாடி போகுதுன்னு சொல்லவும் உண்மையதான் சொல்றீங்களான்னு கெனோஸ் கேட்கறான். அப்படிலாம் இல்ல, நான் சும்மா கற்பனை படுத்தி பார்த்தேன்னு பேங் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கெனோஸோட மொத்த பவரும் காலி. ஆனா அந்த எரிக்கலுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம சைதாமா அங்க மாசா நடந்து வந்துட்டு கெனோஸை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே பேங் யார்டா நீன்னு கேட்கவும் நான் தான் சைதாமா, ஒரு ஆவரேஜான ஹீரோன்னு சொல்லிட்டு இப்ப ஃபாஸ்டா போயிட்டு அந்த மொத்த எரிக்கலையும் ஒரே பஞ்சில் அடிச்சுன்னு இருக்கிறான். இதை பார்த்த பேங்கால நம்பவே முடியல. இப்போ உடஞ்சு போன பீசஸ்லாம் விழுந்து அந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. கரெக்டா பேங் நம்ம கெனோஸா அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. இங்க நம்ம சைதாமா லேண்டிங் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அடிச்சா இப்படி சதறிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கெனோஸ் மாஸ்டர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து என்னைய கூப்பிடுறதுக்கு பதிலா உங்களை கூப்பிட்டு இருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கலாம்னு சொல்லவும் நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நம்ம டேமேஜை கம்மியாக்கிட்டோம், யாருமே சாகலன்னு சைதாமா சொல்றான். மாஸ்டர் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த எரிக்கல் கிட்ட இருந்து இந்த சிட்டியவே காப்பாத்திருக்காரு. ஆனா இந்த சிட்டி டேமேஜ் ஆனதுக்கு காரணம் மாஸ்டர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி மாஸ்டர் கிட்ட சொல்ல வேணாம்னு யோசிக்கிறான். அப்ப சைதாமா ரேங்கிங்ல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்கறான். அதுக்கு கெனோஸ் ஆமா மாஸ்டர், நான் எஸ் ரேங்க் 17ல இருந்து 16th ரேங்க் போயிட்டேன், நீங்க சி ரேங்க் 342ல இருந்து 5th ரேங்க் வந்துட்டீங்கன்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம சைதாமா பயங்கரமா ஷாக் ஆகுறான். உங்களுக்கு எஸ் ரேங்கே கொடுத்துருக்கணும், ஆனா சிட்டில கொஞ்சம் டேமேஜ் ஆனனால தான் உங்களுக்கு இந்த ரேங்க், உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு கெனோஸ் கேட்கவோ அதுக்கு சைதாமா ஆமா, உங்களை மாதிரி ஹீரோஸ்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டா நான் தானே பாத்துக்கணும்னு சொல்றான். உடனே கெனோஸ் மாஸ்டர் நீங்க சொன்னதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு எழுதிட்டு இருக்கான். அப்ப சைதாமா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லவும் நானும் உங்க கூட வரேன் மாஸ்டர்னு கெனோஸ் கேட்கறான். அதுக்கு சைதாமா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க சைதாமா அவனோட ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட் அழிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த டேங்க் டாப் டைகர் அங்க வந்து அண்ணன் அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லவும் அவனோட அண்ணனும் அங்க வந்துடுறான். இவன் சீட்டிங் பண்ணி எஸ் ரேங்க் ஹீரோஸ் அழிச்சத இவன் ஹெல்ப் பண்ணதா சொல்லி ரேங்கிங்ல முன்னாடி போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த டேங்க் டாப் டைகர் சொல்றான். உடனே அவன் அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சிட்டி அழிச்சது காரணம் இவன் தான், உன்னாலதான் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, உனக்கு இவங்களை பிடிக்கலன்னா ஒரே தான் கொன்றுன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட மக்களும் அவன் சொல்றது கரெக்டு தான், நீ ஹீரோவா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைதாமா எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். இங்க கெனோஸ் அந்த வெப்சைட்ல பாக்குறான். பார்த்தா எல்லாருமே நம்ம சைதாமாவை திட்டி தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீ ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வெளியே போயிருன்னு கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பேங்க் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சிட்டியை நீ தான் காப்பாத்துன, ஆனா இந்த மக்கள் உன்னையவே இப்படி சொல்றாங்க, இதுதான் ரியாலிட்டி சைதாமா, நான் மீட் பண்ணதுலே நீ தான் ஸ்ட்ராங்கான ஹீரோ, அதனால நீ தான் இந்த பிரச்சனையை பாத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவன் நம்ம சைதாமாவை பார்த்து நீ இந்த மக்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். இதை பார்த்த பேங்க் அவனுங்க பொறாமையில இப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம கெனோஸும் அங்க வந்துடுறான். இப்ப அந்த டேங்க் டாப் டைகர் நம்ம சைதாமாவை அடிக்க போறான். ஆனா நம்ம சைதாமா அவனை ஒரே அடியில பறக்க விட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த அண்ணனும் அடிக்க போறான். ஆனா நம்ம சைதாமா அவன் கையை பிடிச்சதுக்கு வலிக்குது நான் பொய் தான் சொன்னேன்னு அவன் பண்ண தப்பா அவன் ஒத்துக்கிறான். அப்ப சைதாமா நீ உண்மையதான் சொல்லியிருக்க, நான் தான் அந்த எரிக்கலை அடிச்சேன்னு சொல்றான். அப்ப கூட்டத்துல ஒருத்தன் உன்னாலதான் என் கார் போச்சுன்னு சொல்லவும் நீ வாயை மூடுறான்னு சைதாமா டென்ஷன் ஆகுறான். அந்த எரிக்கல் தான் உங்க சிட்டியை அழிச்சுது, வேணும்னா அதை திட்டுங்கடா மொட்டை தலையனுங்களான்னு சைதாமா கத்துறான். அப்ப நீ தான் மொட்டையா இருக்கன்னு கூட்டத்துல ஒருத்தன் சொல்லவும் சைதாமா இன்னும் டென்ஷன் ஆகுறான். இப்ப கெனோஸ் அங்க வந்து மாஸ்டர் வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறான். இப்ப சைதாமா கோவத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப கெனோஸ் மாஸ்டர் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஹீரோவை நான் பார்த்ததே இல்ல, இந்த மக்கள் வேணா உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்க ஸ்டூடெண்டா தான் இருப்பேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மான்ஸ்டர் சிட்டி ஜியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மர்மன் ரைடர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த மான்ஸ்டர் இந்த இடம் ஃபுல்லா எங்களோடது, அதனால மக்கள் எல்லாம் இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லுது. அப்போ நம்ம சைதாமா அந்த இடத்துக்கு வரான். இப்போ அடுத்த சீன்ல மர்மன் ரைடர் அங்க வரதுக்குள்ள சைதாமா அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே அந்த மர்மன் ரைடர் அந்த ஹீரோ அசோசியேஷன் வெப்சைட்ல நம்ம சைதாமாவை பத்தி செக் பண்ணி பாக்குறான். இங்க கடலுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் இனிமேல் இது எங்க இடம்னு சொல்லுது. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க.
கூப்பிடுறாங்க. அப்ப யாரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஸ்டிங்கர்ன்ற ஒரு ஏ கிளாஸ் ஹீரோ அங்க வந்திருக்கான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஸ்டிங்கர் நம்மளை காப்பாத்திடுவான்னு சொல்றாங்க. இங்க கெனோஸ், மாஸ்டர் நீங்க சி கிளாஸ் ரேங்க் 2க்கு மூவ் ஆகிட்டீங்க, கூடிய சீக்கிரம் கிளாஸ் பிக்கு வந்துருவீங்கன்னு சொல்லவும், அப்ப இனிமேல் வாரம் வாரம் நான் மான்ஸ்டரை பிடிக்க வேணாலன்னு சைத்தாமா சொல்றான். இப்ப சிட்டி ஜேல அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றத 2 பேரும் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த மர்மன் ரைடர் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். அங்க அந்த ஸ்டிங்கர் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அப்ப கூட விட்டு கொடுக்காம அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணி தோக்கடிச்சிடறான். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அவன் அட்டாக் பண்ணிடுது. இங்க நம்ம சைத்தாமாவும் கெனோஸும் அந்த சிட்டி ஜேக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ், மாஸ்டர் நான் முன்னாடி போயிட்டு கரெக்டான லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்டா ஓடிடுறான். ஆனா நம்ம சைத்தாமா ஸ்லோவா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல ஸ்டிங்கர் தோத்துட்டான், நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த மர்மன் ரைடர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப நம்மள மாதிரி சி கிளாஸ் ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது, வா போயிடலான்னு சில பேர் சொல்றாங்க. இதை எதுவுமே கேட்காம மர்மன் ரைடர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த மான்ஸ்டர் வரத ஒரு ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்துருது. உடனே அவன் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ உன் பேர் என்னன்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், நான் தான் லைட்னிங் மேக்ஸ், என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவனை ஒரே அடியில பறக்க விட்டுருது. அந்த ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிட்டான். இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ அவனை அடிச்ச அடியில அவன் பில்டிங்ல இருந்து கீழே விழுகிறான். அப்போ ஒரு ஜெயில் கைதி அவனை பிடிச்சி அவனை எப்படியோ காப்பாத்திடுறான். இப்போ அந்த ஜெயில் கைதி, நான் ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம சோனிக்கு அங்க வந்துட்டு நானும் அவன் கூட சேர்ந்து ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றான். அப்போ இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோவும் அதை பயங்கரமா அடிக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர், நீ என்னை அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லுது. அப்ப சோனிக், இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஆனா என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த எஸ் கிளாஸ் ஹீரோ அவனோட ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்றான். இதை பார்த்த சோனிக் இந்த கருமத்தை பாக்குறதுக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஹீரோ பயங்கரமா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். இப்ப கெனோஸ் அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சைத்தாமா கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா போன்ல சிக்னல் இல்ல. இங்க அந்த மான்ஸ்டர், நீ என்ன அட்டாக் பண்ற, இப்ப என்னோட அடியை பாருன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி வெளுத்துருது. இதை பார்த்த சோனிக் ஷாக் ஆகுறான். இப்ப அந்த மான்ஸ்டர், நான் தான் டீப் சீக்கிங், உன்னால என்ன தோக்கடிக்க முடியுமான்னு கேக்குது. உடனே நம்ம சோனிக், நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் அவனை உயிரோட விடுறேன்னு சொல்றான். இதை கேட்ட மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. ஆனா சோனிக் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு, நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சண்டை போடுறான். அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பெருசாகிடுது. இந்த மழை வந்தனால இப்ப என்னோட ஃபுல் பவரை நீ பார்க்க போறன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு சோனிக் ஷாக் ஆகுறான். இங்க மர்மன் ரைடர் நம்ம சைத்தாமாவை பார்த்து, நீ தானே கிளாஸ் சி ரேங்க் 2ன்னு கேட்கறான். இப்ப அமைமஸ்க் அவனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவன், இன்னைக்கு நான் என்னோட புது சாங்கை ரிலீஸ் பண்ண தான் வந்தேன், அங்க சண்டை போடுற ஹீரோஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருந்தா கண்டிப்பா தோக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இங்க சோனிக்கோட எந்த அட்டாக்குமே வேலை செய்யல. அதனால வெப்பன் எடுக்க போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சிருது. ஆனா சோனிக் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து கெனோஸை மீட் பண்றான். நீ அந்த டீப் சீக்கிங் அழிக்க தானே வந்திருக்க, உங்களை மாதிரி ஹீரோஸால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சோனிக் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அந்த மான்ஸ்டர் மக்கள் சேஃபா இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணுது. அப்ப அங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. இப்ப சைத்தாமாவும் அந்த மர்மன் ரைடரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சோனிக் தான். உடனே சைத்தாமா, எவனோ அந்த மலையில குளிச்சிட்டு இருக்கான் போல, நான் அவனை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப மர்மன் ரைடருக்கு அந்த மான்ஸ்டர் மக்கள் அட்டாக் பண்ண போகுதுன்னு போன் வருது. உடனே மர்மன் ரைடர் கிளம்புற அவசரத்துல போனை கீழே போட்டு போயிடுறான். இங்க அந்த ஹீரோஸ்லாம் நான் சிக்னல் கொடுத்தனே ஒரே டைம்ல அட்டாக் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சைத்தாமா அந்த மர்மன் ரைடரோட போனை பாக்குறான். அங்க அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த எல்லா ஹீரோஸுமே ஈஸியாவே அடிச்சு போட்டுருது. அப்ப கரெக்டா நம்ம கெனோஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மர்மன் ரைடருக்கு போன் பண்றாங்க. அதுல நம்ம சைத்தாமா பேசுறான். உடனே நீ யாரு, இந்த போனோட ஓனர் கிட்ட கொடுன்னு அவன் சொல்றான். அதுக்கு சைத்தாமா, இது ஹீரோ அசோசியேஷனான்னு கேட்கறான். இது ஹீரோ அசோசியேஷன் தான், நீ யாருன்னு கேட்கவும் நான் தான் சைத்தாமான்னு மாசா போஸ்ட் கொடுக்கறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கெனோஸ் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த அடுத்த செகண்டே வேற லெவல்ல அட்டாக் பண்றான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த மான்ஸ்டர் தோத்துருச்சுன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து கெனோஸோட கையை பிச்சு போட்டுருது. அப்ப கெனோஸ் இனிமேல் பேட்டில் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க, சைத்தாமா நீ கிளாஸ் சில தான் இருக்க, உன்னால இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. முடியும், சீக்கிரம் சொல்லுங்க, இங்க மழை வர பெஞ்சிட்டு இருக்குன்னு சைத்தாமா சொல்றான். அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சைத்தாமா பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்
பொண்ணு சைதாமாக்கு அந்த லொகேஷனை அனுப்பி விடுறாங்க. இங்க நம்ம கெனோஸ் என்னால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்றான். இப்ப அந்த மான்ஸ்டர் மக்கள் அட்டாக் பண்ண ஓடி வருது. உடனே கெனோஸ் என்னதான் அடி வாங்கினாலும் அவனோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறான். அந்த மான்ஸ்டருக்கு திரும்ப அடிக்க டைமே கொடுக்காம நம்ம கெனோஸ் அடி வெளுக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டரை திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு உங்களால முடியும்னு சொல்லவும் உடனே அந்த மான்ஸ்டர் ஒரு ஆசிட அந்த பொண்ணு மேல துப்புது. கரெக்டா நம்ம கெனோஸ் அதை வாங்கி அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். ஆனா கெனோஸோட பாதி உடம்பு மெல்ட் ஆகிருச்சு. இப்ப அந்த மான்ஸ்டர் கெனோஸை தூக்கி வெளியே போட்டுருது. அப்ப அந்த மான்ஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது மேல ஒரு சைக்கிள் வந்து விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம மர்மன் ரைடர் ஒரு வழியா வந்துட்டான். அங்க மக்கள் எல்லாரும் மர்மன் ரைடர் நமக்காக வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மர்மன் ரைடரை அந்த மான்ஸ்டர் பேஸ்கெட் பால் மாதிரி அடிச்சு தூக்கி போட்டுருது. இப்ப அந்த மான்ஸ்டர் கெனோஸை கொல்லலான்னு போகுது. ஆனா திரும்பவும் அந்த மர்மன் ரைடர் வந்து தடுக்கிறான். எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கிறான். நான் வீக்கா தான் இருக்கேன், அது எனக்கே தெரியும், இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு நான் போராடுவேன்னு மர்மன் ரைடர் சொல்றான். அப்ப என்னடா அங்க புலம்பிட்டு இருக்கேன்னு அந்த மான்ஸ்டர் கேக்குது. அவன் பேசினதை கேட்ட மக்கள் எல்லாரும் மர்மன் ரைடர் உங்களால முடியும்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப மர்மன் ரைடர் அடிக்கலான்னு போறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஒரே அடியில அவனை பறக்க விட்டுருது. அப்ப நம்ம சைதாமா கரெக்டா அவனை புடிச்சு காப்பாத்திட்டு நீ நல்லாவே சண்டை போட்டேன்னு சொல்றான். அப்புறம் ஏ கெனோஸ் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்கவும் ஆமா மாஸ்டர்னு கெனோஸ் சொல்றான். அப்ப சைதாமா சரி விடு இதை நான் பாத்துக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து நம்ம சைதாமாவை அடிக்கிறான். ஆனா நம்ம சைதாமாக்கு ஒண்ணுமே ஆகல. என்னோட பஞ்சை வாங்கிட்டே நீ உயிரோட இருக்க, நீ கொஞ்சம் டிஃபரெண்டானவன் தானே அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் இவனை பார்த்தா சி கிளாஸ் ஹீரோ மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க அந்த மான்ஸ்டர் நான் தான் டீப் சீ கிங், இந்த கடலுக்கே நான் தான் ராஜான்னு பேசிட்டே இருக்கான். உடனே நம்ம சைதாமா வளவலன்னு பேசிட்டு இருக்காம நேரா விஷயத்துக்கு வான்னு சொல்றான். அப்ப அந்த மான்ஸ்டரை அடிக்க வருது. அதுக்குள்ள நம்ம சைதாமா ஒரே பஞ்ச்ல அந்த ஃபைட்டை முடிச்சிடறான். அந்த ஒரு பஞ்ச்ல மொத்த வெதரும் மாறி மலையே நின்றுச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சோனிக் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப கெனோஸும் சைதாமாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல இருந்து ட்ரோன் வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு போகுது. இது என்ன பாக்ஸ்னு சைதாமா கேட்கறான். இது ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கு, எல்லாமே ஃபேன் லெட்டர்ஸ்னு கெனோஸ் சொல்றான். அப்ப எனக்கு எதுவும் வந்திருக்கான்னு சைதாமா கேட்கவும் கெனோஸ் ஒரே ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. கெனோஸை பாராட்டி நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அப்ப சைதாமா அவனோட லெட்டரை ஓபன் பண்றான். பார்த்தா அதுல அவனை யாரோ திட்டி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த கெனோஸ் இந்த வேலையை யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவா மாஸ்டர்னு கோவமா கேட்கவும் இதெல்லாம் விடு ஏதோ வெட்டி பையன் அனுப்பியிருக்கான்னு சைதாமா சொல்றான். அப்ப கெனோஸ் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம சைதாமா அந்த மான்ஸ்டரை அழிக்கவும் மக்கள் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் அந்த மான்ஸ்டர் வீக்கா இருந்திருக்கும், அதனாலதான் ஒரே பஞ்ச்ல கொண்டுட்டான்னு சொல்லவும் நம்ம தான் பார்த்தோமே அந்த மான்ஸ்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். அவன் வெறும் சி கிளாஸ் ஹீரோ தான், அவன் எப்படி ஒரே பஞ்ச்ல ஜெயிச்சிருப்பான். அப்ப மத்த ஹீரோஸ் எல்லாருமே சும்மா எஸ் கிளாஸ் ஏ கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க போலன்னு எல்லா ஹீரோஸையும் தப்பா பேசுறான். அப்போ ஒருத்தன் அவனை அடிக்க வரவும் நான் எதுவுமே தப்பா சொல்லல, நம்ம காசை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்ப அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சைதாமா வில்லத்தனமா சிரிச்சுட்டு மத்த ஹீரோஸ் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அது வீக் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஈஸியா ஜெயிச்சேன், எனக்கு இன்னைக்கு லக்கி டேன்னு சொல்றான். அப்ப மக்கள் இருந்த கூட்டத்துல இவன் ஒரு ஃப்ராடு, ஹீரோ ஆன கொஞ்ச நாள்லயே ரேங்க் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்ப கண்டிப்பா அவன் சீட் பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சைதாமா அந்த ஹீரோஸ் எல்லாரையும் பாத்துக்கோங்க, அப்பதான் அவங்க பாக்குற வேலைக்கு நான் காசு வாங்க முடியும்னு சொல்றான். இதை கேட்ட மக்கள் எல்லாரும் இவன் ஒரு ஃப்ராடு தான் போல இருக்கு, இவனை கம்பேர் பண்ணும்போது மத்த ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஃபைட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ் மத்த ஹீரோஸ்க்காக நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க, இதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதனா, நான் உங்களை தடுக்க மாட்டேன், ஆனா ஃபியூச்சர்ல இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையானா அப்ப நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம சைதாமாக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இதுலயும் திட்டி வந்திருந்தா அதை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு கெனோஸ் பாக்குறான். பார்த்தா அதுல தேங்க்யூன்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கெனோஸ் சந்தோஷப்படுறான். அப்புறம் உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா நம்ம சைதாமா கிளாஸ் சி ரேங்க் 1 பொசிஷனுக்கு ப்ரமோட் ஆகியிருக்கான், அதனால இன்டர்வியூக்காக சிட்டி ஜில இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க இன்டர்வியூல நம்ம சைதாமா பாக்கெட்ல கைய விட்டுட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க நீ கிளாஸ் பிக்கு போறியா இல்ல கிளாஸ் சிலே இருந்துக்கிறியான்னு கேட்கவும் கண்டிப்பா நான் கிளாஸ் பிக்கு போனோம், ஏன்னா கெனோஸ் எஸ் கிளாஸ்ல இருக்கான், நான் கிளாஸ் சிலே இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறான். இது எல்லாத்தையும் ஐயர் அபிஷியல்ஸ் பார்த்துட்டு இவன் ஒரு சீட்டர்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நம்ம வச்ச டெஸ்ட்லயும் அவன் சீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்த வந்து அவனை பார்த்தா சீட்டர் மாதிரி தெரியல, அவனோட உண்மையான பவர் உங்களுக்கு இனிமேல் புரியும்னு சொல்றான். இப்ப அமைமாஸ் கிட்ட சைதாமாவை பத்தி ஒருத்த சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அமைமாஸ்க்கு சொல்றான். உடனே இவன் ஒரே பஞ்ச்ல டீப் சீ கிங்க கொன்றுக்கான்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறான். இதை பார்த்த அமைமாஸ்க் சைதாமா மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல அடி வாங்கின ஹீரோஸ் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அப்ப அந்த புரி பிரிசனர் அங்க வந்து காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கீழே இருக்கிற நியூஸ் பேப்பர்ல இவன் ஒரு எஸ் கிளாஸ் ஃபெயிலியர்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம சைதாமாக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. கிளாஸ் பில ரேங்க் 101ல இருக்கான். அப்போ ஒரு கடையில ஸ்மெல் நல்லா வரவும் அதுல சாப்பிட போறான். அப்ப அங்க பக்கத்துல உட்காந்து இருக்கவன் உன்னோட ப்ரமோஷனுக்கு
பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். யாருன்னு பார்த்தா நம்ம மோமன் ரைடர் தான். இப்போ அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். நம்ம சைத்தாமா கூட போகும்போது உனக்கு பயமா இருக்கா, நீ எஸ் கிளாஸ் ஹீரோ ஜெனஸ் கூட இருக்க வேண்டியதானு கேட்கறான். அதுக்கு சைத்தாமா எனக்கு பயம்லாம் இல்ல, சரி நீ எந்த கிளாஸ்னு கேட்கவும் நானும் சி கிளாஸ் தான் பேசிட்டே போயிட்டு ஒரு லாரியில விட்டுருப்பான். ஜஸ்ட்ல தப்பிக்கிறாங்க. நம்ம மோமன் ரைடரோட உயிரை காப்பாத்தினதுக்கு அவன் தான் அந்த தேங்க்யூன்னு லெட்டர் எழுதியிருப்பான். என்னால அந்த லெட்டர்ல எல்லாமே சொல்ல முடியல, அதனால நீ சாப்பிட்றதுக்கு நான் பே பண்றேன்னு சொல்றான். இப்ப சோனியக்காரி மாதிரி இருக்க ஒரு கிளவியை காட்டுறாங்க. அவ இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவ இறந்து போறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஐஸ் மவுண்டனை காட்டுறாங்க. அங்க ஒரு மான்ஸ்டர் அந்த ஐஸ் கட்டிக்குள்ள இருந்து கண்முழிக்குது. இப்போ அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு அந்த டீப் சீ கிங் செத்துட்டான், அதனால நான் தான் இனிமேல் இந்த உலகத்தோட ராஜான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ ஹீரோ அசோசியேஷனோட ஃபிளைட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப யாரோ அந்த ஃபிளைட்ல இருந்து குதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டட்சுமாக்கி தான். அவளோட பவரை யூஸ் பண்ணி கரெக்டா லேண்ட் ஆகிடுறா. இப்போ டட்சுமாக்கி அந்த மான்ஸ்டர் முன்னாடி நின்று போன் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த மான்ஸ்டர் நான் தான் ஏன்ஷியன் கிங், இந்த பிளானட்டை நான் தான் ரூல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே டட்சுமாக்கி வாயை மூடுறா, போன் பேசிட்டு இருக்கேன்ல நீ வேற கத்திட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட மான்ஸ்டரே ஷாக் ஆகுது. இப்போ போன் பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா டட்சுமாக்கி ஈஸியாவே தப்பிச்சிட்டா. அப்ப அந்த மான்ஸ்டர் உன்னால என்ன அழிக்க முடியாது, ஒரு எரிக்கல் என் மேல விழுந்தாதான் என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்லவும், ஓ அப்படியா நீ கேட்டதை உனக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஒரு எரிக்கலை வர வச்சு அந்த மான்ஸ்டரை நம்ம டட்சுமாக்கி அழைச்சிடுறா. இங்க ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து பேங்கோட டோஜோக்கு வராங்க. அப்ப பேங்க் இதுதான் ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர்னு நம்ம சைத்தாமாக்கும் கெனோஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சைத்தாமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை என் ஸ்டூடெண்ட் பண்ணுவான்னு சொல்லவும், இல்ல மாஸ்டர் நீங்களே பண்ணுங்கன்னு கெனோஸ் சொல்றான். இதை கேட்ட பேங்கோட ஸ்டூடெண்ட் டென்ஷன் ஆகிட்டு அடிக்க வரான். ஆனா நம்ம கெனோஸ் ஈஸியாவே அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் தான் அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டான்னு கேட்கறான். அதுக்கு பேங்க் இவனை விட பெஸ்டான ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு காரோ, ஆனா நானே அவனை டோஜோ விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்றாரு. இப்போ சைத்தாமா அவன் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்டான்னு கேட்கறான். அப்ப அந்த சரங்கோ உன்ன மாதிரி பி கிளாஸ் ஹீரோலாம் எங்க மாஸ்டர் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்றான். உடனே பேங்க் அவனை தடுத்துட்டு சைத்தாமா என்னை விட ஸ்ட்ராங்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு பேங்க் கிட்ட ஒரு எமர்ஜென்சி, ஓ கெனோஸ் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, 2 பேரும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான். உடனே கெனோஸ் மாஸ்டர் ஏதோ பிரச்சனை போல நீங்களும் வாங்கன்னு சைத்தாமாவையும் கூப்பிடுறான். இப்போ அவங்க 3 பேருமே ஹீரோ அசோசியேஷனுக்கு போறாங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய்னு ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவை மீட் பண்றாங்க. உடனே சைத்தாமா கையை கொடுக்குறான். ஆனா அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ எஸ் கிளாஸுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்றான். அப்ப டட்சுமாக்கி பி கிளாஸ் ஹீரோக்கு இங்க என்னடா வேலை, வெளியே போன்னு கத்திட்டு இருக்கவும் நம்ம சைத்தாமா ஏ கெனோஸ் இந்த குழந்தை யாருன்னு கேட்கறான். அதுக்கு கெனோஸ் அவ பேரு டட்சுமாக்கி சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டரை கொல்லுவான்னு சொல்றான். இப்ப மீட்டிங்ல இருக்கிற எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோட பேரும் என்னென்ன ரேங்க்னு சொல்லி காட்டுறாங்க. இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டா காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஷார்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அப்ப ஐயர் அபிஷியல்ஸ் வந்துனே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இந்த உலகத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, எஸ் கிளாஸ்ல இருக்கிற ஹீரோஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு டென்ஷனா பேசுறாரு. ஆனா சைத்தாமா அசால்ட்டா டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஹீரோ எமர்ஜென்சின்னு சொன்னனாலதான் என் தங்கச்சியை பியானோ கிளாஸ்ல இருந்து கூட கூப்பிடாம நான் வந்துட்டேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த சொன்னா இந்த பில்டிங்கை உடைச்சிருவேன்னு சொல்றான். உடனே டட்சுமாக்கி அவனை கலாய்க்கவும் 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேடம் ஷிபபாவா இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் யாராச்சும் கொண்டுட்டாங்களான்னு ஒரு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் இல்ல, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே சைத்தாமா யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கவும் அந்த பொறி பிரசனர் எக்ஸ்பிளைன் பண்றான். மேடம் ஷிபபாவா ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணா அது 100% கண்டிப்பா நடக்கும்னு சொல்றான். அப்ப அவங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை நீங்களே பாருங்கன்னு சொல்றாரு. அதுல இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அடுத்த 6 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம், அதனால எஸ் கிளாஸ் ஹீரோஸ் நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப சைத்தாமா 6 மாசம்குள்ளனா இன்னைக்கு கூட ஏதாச்சும் நடக்கலாம்னு கேட்கறான். பார்த்தா அடுத்த செகண்டே மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மான்ஸ்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அப்ப யாரோ அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வெட்டி சாகடிக்கிறாங்க. ஹீரோஸ் தான் வந்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ஏலியன் வந்திருக்கு. அப்ப அங்க பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு, அது அந்த சிட்டி ஃபுல்லாவே அட்டாக் பண்ணுது. இங்க ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிறவங்க என்னாச்சுன்னு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஒரு பையனை அவனோட அப்பா காப்பாத்துறாரு. அப்ப அந்த ஏலியன் அட்டாக் பண்ண வருது. கரெக்டா ஒரு சாமுராய் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்துறான். அவன் ஒரு அட்டாமிக் சாமுராயோட ஸ்டூடெண்ட் சொல்லி அந்த ஏலியனை அட்டாக் பண்றான். இங்க ஹீரோ அசோசியேஷன்ல டிஸ்ட்ரக்ஷன் லெவல் 99% காட்டுது. இப்ப கெனோஸ் மாஸ்டர்னு சைத்தாமாவை பாக்குறான். பார்த்தா நம்ம சைத்தாமா ஆல்ரெடி அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு வெளியே வரவும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து பெரிய பெரிய புல்லட்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா சைத்தாமா அதை ஈஸியாவே கிக் பண்ணி தப்பிச்சிடறான். இங்க அந்த சாமுராய்
பயங்கரமா அடி வாங்குறான். இப்ப அந்த ஏலியன் நிறைய உருவமா பிரிஞ்சு எல்லா இடத்தையும் அழிக்க சொல்லுது. கரெக்டா அட்டாமிக் சாமுராய் அங்க வந்து அந்த ஏலியனை அட்டாக் பண்றான். உடனே அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அதுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றான். இப்ப அந்த ஏலியன் ரீஜெனரேட் ஆகுது. உடனே அட்டாமிக் சாமுராய் அதை அட்டாக் பண்றான். அந்த ஏலியனை எத்தனை வாட்டி வெட்டினாலும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. பரவாயில்ல, இந்த பிளானட்ல இருக்கிறவங்களுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லவும், எது இந்த பிளானட்டா, அப்ப நீ வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்க, உன்னை நாங்க கொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோவும் சேர்ந்து அதை அட்டாக் பண்றாங்க. இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சிட்டி ஏல இருக்கிற சர்வைவர்ஸை காப்பாற்றணும், இது ஒரு காட் லெவல் த்ரெட்னு சொல்றான். இப்ப சைத்தாமா போட்ட ஓட்ட வழியா எல்லாரும் மேல வராங்க. எஸ் கிளாஸ் ரேங்க் 7ல இருக்கிற கிங், அவன் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன்னு அவன் கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. ஆனா கிங் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். உடனே டட்சுமாக்கி டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவான்னு திட்டிட்டு இருக்கா. அப்ப கேனோஸ் நான் கீழே இருந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லவும், நீ வாயை மூடுறா, நானே பாத்துக்கிறேன்னு டட்சுமாக்கி சொல்றான். சரி ஓகே, மாஸ்டர் உள்ளதா இருப்பாரு, அவரே எல்லாத்தையும் பாத்துப்பாருன்னு கெனோஸ் நினைக்கிறான். இங்க சைத்தாமா அந்த ஷிப்புக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அவன் முன்னாடி வர எல்லா மான்ஸ்டர்ஸையும் அடிச்சுட்டு அந்த ஷிப்பையும் அடிச்சுன்னு இருக்கிறான். இந்த ஷிப்போட பாஸ் எங்கன்னு சைத்தாமா தேடிட்டு இருக்கான். இப்ப அந்த பாஸை நமக்கு காட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க எல்லா ஏலியன்ஸுமே நம்ம சைத்தாமா கொண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்பேஸ் ஷிப்போட பாஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆக்டோபஸ் மண்டைய இருக்கான். அவன் தான் அந்த கண்ட்ரோல் ரூமோட ஹெட். அவன் நம்ம சைத்தாமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நொறுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப அந்த பாஸ் அங்க வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், எவனோ ஒருத்தன் உள்ள வந்து மொத்த ஸ்பேஸ் ஷிப்பையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த ஆக்டோபஸ் சொல்லுது. நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ்லாம் அனுப்புங்கன்னு பாஸ் சொல்லவும், அவன் தான் எல்லாரையும் கொண்டுட்டானேன்னு அந்த ஆக்டோபஸ் மனசுல நினைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த பாஸ் நம்ம சைத்தாமாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். இங்க நியூஸ்ல சிட்டி ஏ மேல இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் அந்த சிட்டி ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிருச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வீட்டுல உட்காந்துட்டு அந்த ஆமரேட், ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல த சயின்டிஸ்ட், அப்புறம் நம்ம சோனிக், இவங்க எல்லாருமே இந்த நியூஸை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பொறி பிரிசனர் அவன் கையை யூஸ் பண்ணி அந்த ஏலியன் அடிச்சிருக்கான். இதை பார்த்த அட்டாமிக் சாமுராய் ஸ்டூடெண்ட் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் சூப்பரா சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறான். பார்த்தா அந்த ஏலியன் ஈஸியாவே ரீஜெனரேட் ஆகிட்டு இப்ப அட்டாக் பண்ண வருது. கரெக்டா நம்ம பேங்க் அங்க வந்து அந்த ஏலியனை அடிச்சு பறக்க விடுறாரு. உடனே அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் கிட்ட ஹெல்ப் கேட்டு ரிப்போர்ட் அனுப்பலான்னு ஒரு தலையை அனுப்புது. அப்ப அந்த தலைய மெட்டல் பேட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். இங்க நம்ம சைத்தாமா ஒரு லாக் ஆகி இருக்க டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்க ஷிப்புக்கு விருந்தாளி வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு புடிச்சு இழுக்கிறான். பார்த்தா டோர் கையோட வந்துருச்சு. அங்க மெட்டல் பேட் அந்த ஒரு தலையோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிற எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஏலியன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய் ஸ்டூடெண்ட் நீங்க என்னதான் ஃபைட் பண்ணாலும் அது ஈஸியா ரீஜெனரேட் ஆகிரும்னு சொல்றான். ஆனா யாருமே அவன் சொன்னதை கேட்காம சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான், உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ் கேக்குது. அதுக்கு அந்த ஏலியன், நானே இங்க சண்டை போட்டு பிஸியா தான் இருக்கேன், நீ வேணா இங்க ஒரு பாம்பை லான்ச் பண்ணு, இங்க இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்க, நான் மேல வந்துருவேன்னு சொல்லுது. இங்க மெட்டல் பேட் அந்த தலையை அடிக்கவும் அது ரீஜெனரேட் அதுக்குள்ள இருக்க மார்பிளை எடுத்து அதை உடைச்சிடுறான். அதை உடைச்ச அடுத்த செகண்டே அந்த தலை இறந்து போயிடுது. அந்த ஏலியனுக்குள்ள ஒரு மார்பிள் இருக்கு, அதை அழிச்சாலே போதும்னு மெட்டல் பேட் சொல்றான். உடனே அட்டாமிக் சாமுராய் இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை பீஸா வெட்டுறான். இங்க நம்ம சைத்தாமா அந்த ஷிப்புக்குள்ள ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த ஆக்டோபஸ் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுது. எனக்கு வெளியே போக வழி தெரியலன்னு சைத்தாமா கேட்கவும், நல்ல வேளை இவனே கிளம்பிட்டான், சரி ரைட்ல போன்னு அந்த ஆக்டோபஸ் சொல்லுது. உடனே சைத்தாமா அப்ப நான் லெஃப்ட்ல தான் போகணும்னு ஓடி வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப அந்த ஆக்டோபஸ் கதவு கீழே இருந்து பயங்கரமா எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கு. உடனே சைத்தாமா ப்ரோ கல்லுலாம் என் மேல தெரிக்குதுன்னு சொல்றான். அங்க கீழே இருக்க ஏலியன் கேட்டனால அந்த பாமை ஒரு ஏலியன் ரெடி பண்ணிட்டு இதை வேற எப்ப லான்ச் பண்ணணும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ ஆக்டோபஸ் கிராவிடேஷனல் வேவ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இது பிளாக் ஹோல் அளவு கிராவிட்டி இருக்குன்னு சொல்லுது. ஆனா நம்ம சைத்தாமா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு கீழே இருக்க கல்லெல்லாம் வச்சு அந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ணுது. ஆனா சைத்தாமாக்கு ஒண்ணுமே ஆகல. நீ உன் பவரை ஒழுங்காவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி எறிறான். பார்த்தா அந்த ஆக்டோபஸ் இறந்து போயிடுது. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஏலியன் கிட்ட போயிட்டு அவங்க பாஸ் எங்க இருக்கான்னு சைத்தாமா கேட்கறான். இங்க சைல்டு எம்பரர்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ அந்த ஷிப்புக்குள்ள பவர்ஃபுல்லா ஒருத்தன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சைல்டு எம்பரர் சொன்னதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த பாம் லோட் ஆகிருச்சு, அதை எங்க லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் பார்த்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோஸ் பாதி ஏலியன்ஸோட மார்பிள உடைச்சிட்டாங்க. இதை பார்த்த ஏலியன் ஹீரோஸ் இருக்கிற இடத்துல பாம்பை லான்ச் பண்ணிருச்சு. கரெக்டா நம்ம டட்சுமாக்கி அங்க வந்து எல்லா புல்லட்ஸையுமே ஸ்டாப் பண்ணிடுறா. நான் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் செத்துருப்பீங்கடான்னு ஹீரோ செத்துட்டுறா. இந்த புல்லட்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்ஸை திருப்பி அனுப்பி அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணிடுறா. இங்க சிட்டி ஏல உயிரோட இருக்கிறவங்க
இருக்கிறவங்கள நம்ம மர்மன் ரைடர் காப்பாத்திட்டு இருக்கான். இன்னும் மக்கள் யாராச்சும் உயிரோட இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப கூட 2 ஹீரோஸ் வந்துட்டு இந்த டேங்கரை கொடுத்தா நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லவும் கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். இங்க நம்ம எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாருமே நல்லாவே சண்டை போடுறாங்க. அப்ப பேங்க் போயிட்டு இன்னொரு மார்பிள்லையும் உடைச்சிடறாரு. இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அந்த ஏலியன் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. நீங்க எல்லாருமே ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, நான் உங்களை ஈஸியாவே தோக்கடிச்சிருவேன்னு அந்த ஏலியன் சொல்லவும் அதையும் பார்த்துக்கலான்னு அட்டாமிக் சாமுராய் சொல்றான். இங்க அந்த பாஸ்க்கு நம்ம சைதாமா வரது தெரிஞ்சிருச்சு. அங்க இருந்த பெரிய கதவை உடைச்சிட்டு நம்ம சைதாமா மாசா என்ட்ரி கொடுக்குறான். அந்த பாஸோட கண்ணுக்கு நம்ம சைதாமாவோட எனர்ஜி லெவலுக்கு அளவே இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கலாம், என் பேரு போரோஸ், டாமினேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லவும் உடனே நான் தான் சைதாமா, ஹீரோ ஃபார் ஃபன், எதுக்காக எங்க உலகத்தை அட்டாக் பண்றேன்னு கேட்கவும் அதுக்கு போரோஸ், இந்த யூனிவர்ஸ்லயே நான் தான் ஸ்ட்ராங்கா இருந்தேன், என்னை தோக்கடிக்க யாருமே இல்லை, அதனால எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஒருத்தன் எனக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கான்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா, அதனாலதான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்றான். உடனே சைதாமா அவனுக்கு ஒரு பஞ்சை வச்சுட்டு, நீ என்ன லூசு பயலாடா, போர் அடிக்கிறதுக்காக பிளானட் அழிப்பியான்னு கேட்கறான். நம்ம சைதாமா அடிச்ச அடியில போரோஸோட ஆர்மரே உடஞ்சிருச்சு. என்னோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஆர்மர், இது உடஞ்சிருச்சு, இனிமேல் என் ஃபுல் பவரை பாப்பன்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரையும் வெளியே கொண்டு வரான். இதை நம்ம சைதாமா வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ போரோஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்தே போரோஸ் நம்ம சைதாமாவை வேற லெவல்ல அடிக்கிறான். லைட்டை விட ஃபாஸ்டா மூவ் பண்ணி சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா சைதாமா ஒரு அடி அடிச்சதுக்கே அவனோட கை துண்டா கீழே விழுந்துருச்சு. அப்ப போரோஸ், என்னோட பவரை உன்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்கவும், என்னால முடியும், நீயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு சைதாமா சொல்றான். இங்க கீழே ஒரு ஹீரோ ஸ்பேஸ் ஷிப்பை அழிக்கிறதுக்காக அங்க இருக்கிற உடஞ்சு போன பில்டிங் எல்லாம் தூக்கி எறிகிறான். அப்ப டச்சுமாக்கி ஓரமா போய் உட்காரா குட்டி பையான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் வச்சு ஸ்பேஸ் ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. உள்ள இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு போடணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கு. ஆனா டச்சுமாக்கி கேப்பே விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த கெனோஸ் அவளோட சைக்கிக் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப டிரைவ் நைட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ, கெனோஸ் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், மெட்டல் நைட் தான் உன்னோட எதிரி, அது போக போக உனக்கே புரியும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க அந்த ஏலியன் நம்ம அட்டாமிக் சாமுராய் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அடி வாங்கின பேங் அங்க வரவும் அந்த ஏலியன் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம அட்டாமிக் சாமுராய் அதை பீஸ் பீஸா வெட்டிடுறான். அது திரும்ப ரீஜெனரேட் ஆகுறதுக்குள்ள அந்த மார்பிள நம்ம பேங் எடுத்து உடைச்சிடுறாரு. இப்ப அட்டாமிக் சாமுராய் நானே அதை ஈஸியா கொண்டிருப்பேன்னு சொல்றான். அப்ப பொறி பிரிசனர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லவும் இன்னும் அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்குன்னு மெட்டல் பேட் சொல்றான். இங்க மர்மன் ரைடரும் மத்த ஹீரோஸும் சேர்ந்து சிட்டி ஏல உயிரோட இருக்கிற மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அங்க போரோஸும் சைதாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைதாமா பதிலுக்கு ஒரு அடி கூட அடிக்கல. அப்படியே ஃபைட் பண்ணிட்டு ஷிப் உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப போரோஸ், என்னோட அட்டாக் உன் மேல பட்டா உன் எலும்புல உருகி போயிடும் சொல்லிட்டு பயங்கர பவர் அட்டாக் பண்றான். ஆனா சைதாமாக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் பின்னாடி வந்து கழுத்திலே ஒண்ணு வைக்கிறான். அப்போ கூட சைதாமா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப போரோஸ், நீ ஸ்ட்ராங்கான ஹீரோ தான், ஆனா என்னால ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆக முடியும், நம்ம பேட்டில் இப்படியே போச்சுன்னா நீ தோத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சைதாமா, வாய மூடுறா, எப்ப பார்த்தாலும் பிளா பிளான்னு பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளவுதான் உன் பவரான்னு கேட்கவும் போரோஸ் டென்ஷன் ஆகிட்டு அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்றான். அந்த அட்டாக்ல அவனோட ஏலியன்ஸே இறந்து போயிடுது. அப்போ அவங்க சண்டை போட்டு போற இடம் எல்லாமே பத்திக்கிட்டு எரியுது. ஆனா நம்ம சைதாமாக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போ வயிற்றுல ஃபோர்ஸா ஒரு கிக்க வைக்கவும் சைதாமா போய் ஒரு பாறையில மோதுறான். பார்த்தா நிலாவுக்கே வந்துட்டான். அங்க இருக்க கல்லை தூக்கி போட்டு பார்த்துட்டு சரி எர்த்துக்கே போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க போரோஸ் ஃபைட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம சைதாமா மாசா லேண்ட் ஆகுறான். உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு சைடா சாயுது. இதுக்கு காரணம் டச்சுமாக்கி தான் நினைச்சிட்டு கீழே இருக்க ஹீரோஸ் எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. நான் திரும்ப வந்துட்டேன்னு சைதாமா சொல்லவும் போரோஸ் டென்ஷன் ஆகிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். ஆனா சைதாமா ஒரு பஞ்ச் வச்சதுக்கே ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுறான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு போரோஸ் சொல்றதுக்குள்ள சைதாமா கன்சிக்யூட்டிவ் பஞ்சஸ் யூஸ் பண்ணி செதற விடுறான். ஆனா போரோஸ் திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு அவனோட ஃபுல் பவரை வெளியே கொண்டு வரான். அப்படி மட்டும் நடந்தா இந்த உலகமே மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும்னு சொல்லவும் அப்ப என்னோட ஃபைனல் மூவா யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சைதாமா ஒரு பஞ்சை வைக்கிறான். அந்த அட்டாக்ல போரோஸோட மார்பிளே உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட இன்னொரு சைடு வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் போயிருக்கு. நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போரோஸ் ஃபீல் பண்றான். அதுக்கு சைதாமா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த, இந்த பேட்டர் ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லவும் அதுக்கு போரோஸ், நீ பொய் சொல்லாத சைதாமா, இன்னும் நீ உன் ஃபுல் பவரை காட்டவே இல்லை, இது ஒரு பேட்டிலே கிடையாது, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப் மொத்தமா கீழே விழுந்துட்டு இருக்கு. அங்க கீழே இருக்க ஹீரோஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய், அந்த கிழட்டு பையன் பேங்க் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான்னு கேட்கவும் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமை மாஸ்க் அங்க வந்துட்டு மெட்டல் பேட் இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கறான். நீ இவ்வளவு நேரம் எங்க போனன்னு
மெட்டல் பேட் கேட்கவும் நான் ஷூட்டிங்ல இருந்தேன்னு அமைமஸ்க் சொல்றான். அப்ப மெட்டல் பேட் ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுச்சு, ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லவும் இதை எப்படி நீ வின்னுன்னு சொல்லுவ, இந்த சிட்டியே ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சுன்னு அமைமஸ்க் சொல்றான். இப்ப அங்க இருக்க எல்லா ஹீரோஸுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேப்சூல் மாதிரி ஒண்ணு வந்து விழுது, அதுல இருந்து மெட்டல் நைட் வரான். இதை பார்த்த கெனோஸ் டென்ஷன் ஆகிட்டு இந்த ஏலியன் டெக்னாலஜி எடுக்க வந்தியான்னு கேட்கவும் கண்டிப்பா இந்த டெக்னாலஜி நமக்கு யூஸ் ஆகும், அதனால நான் எடுத்துக்கிறேன்னு மெட்டல் நைட் சொல்றான். அங்க ஒரு ஹீரோ உயிரோட இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சிருக்கான். அப்ப அமைமஸ்க் அங்க இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுறான். இது எல்லாமே ஈவில்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே மாதிரி தான் நானும் மாஸ்டரை மீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தேன்னு கெனோஸ் நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் சைதாமா ஷிப்புக்குள்ள இருந்த ஞாபகம் வருது. அங்க டட்சுமாக்கி பார்த்துட்டு இருக்கா. அப்ப சைதாமா ஷிப்பு அழைச்சிட்டு வெளியே வரவும் உன்ன மாதிரி கிளாஸ் பீலா எதுக்குடா ஷிப்புக்குள்ள போறீங்கன்னு டட்சுமாக்கி கேக்குறா. அப்ப கெனோஸ் ஓடி வரதை பார்த்துட்டு ஏ கெனோஸே, அந்த பாஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்தான்னு பேசிட்டு நம்ம டட்சுமாக்கிய கண்டுக்காம போறாங்க. உடனே ரெண்டு பேரும் நில்லுங்கடா, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் போறீங்கன்னு திட்டிட்டு இருக்கா. நீ இவளை ஏதாச்சும் சொல்லுன்னு சைதாமா சொல்லவோ ஏ குட்டி பிசாசே வாயம் மூடுன்னு கெனோஸ் சொல்றதுக்குள்ள செவுத்துல தூக்கி அடிச்சிடறா. அடுத்தது நீ தாண்டான்னு சைதாமாவை பார்த்து சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம பேங்க் அங்க வந்து ஹீரோஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் டட்சுமாக்கி அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப சைதாமா கெனோஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கைய பிச்சுட்டான். சாரிப்பா, கையோட வந்துருச்சுன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிட்டி ஃபுல்லாவே காட்டுறாங்க. ஹீரோஸ் எல்லாரும் மக்களை காப்பாத்திட்டாங்க. மெட்டல் நைட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ அந்த ஏலியன் டெக்னாலஜி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அசோசியேஷனை ரீபில்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஈஸியாவே ரோட் எல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ்ல ரிப்போர்ட் வருது, ஒரு மான்ஸ்டர் அந்த சிட்டியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்போ ஒரு பையனை அட்டாக் பண்ண போகுது. கரெக்டா நம்ம கெனோஸ் அந்த பையனை காப்பாத்திட்டு மாஸ்டர்னு கூப்பிடவும் சைதாமா பறந்து வந்து ஒரே அடியில அந்த மான்ஸ்டரை சாகடிச்சிடறான். திரும்பவும் நான் ஒரே பஞ்சில கொண்டுட்டேன்னு கத்துறதோட இந்த சீசன் 1 முடியுது. இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அனிமி நம்ம சேனல்ல வரப்போகுது, மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.